ஹல்லேலூயா. ஆண்டவரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I praise and thank my God. இந்த ஆண்டிலேயும் கூட கிருபையாக மதுரை பட்டணத்தை நேசித்து இந்த சென்டரை நேசித்து ஆண்டவர் கொடுத்ததான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கன்வென்ஷனுக்காக ஆண்டவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன். Right from the depth of my heart with gratitude I praise and thank God for graciously having loved this Madurai city and Madurai center. He has given us once again a blessed convention this year. நான் ஆந்திர பிரதேசத்திலே விஜயவாடா சென்டரிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். I am now serving God in Andhra Pradesh at Vijayawada center. போன வாரத்திலே அந்த கன்வென்ஷன் போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த கன்வென்ஷன் அங்கே நடந்து முடிந்தது. A week before the week we had a convention there. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இந்த கன்வென்ஷனையும் கூட தேவன் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. Even God may bless this convention in a very special way. முதலாம் நாளிலே தேவனுடைய மகிமையான சமூகம் நம்முடைய நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். Right on the first day evening the glorious presence of God is moving in our midst. இயேசுவின் இரத்தம் இங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. The blood of Jesus Christ is reigning over this place. பரலோகம் இங்கே இறங்கி வந்திருக்கிறது. The kingdom of heaven had descended down in our midst. விசுவாசிக்கிறவர்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Those who believe, put up your both hands and praise God for a few hours. Hallelujah. Bakada bakatuda bakatuda bikatuda. Aida bakada bakatuda badia katuda badia. Stotram, 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 stotram. Praise the Lord, praise the Lord. Hallelujah. Stotram, 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 stotram. Thank you Jesus. Hallelujah. Bikada bakatuda bakatuda badia. Hallelujah. 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 ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புத்தகத்திற்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோமா. Let us turn our attention to prophetical book of Isaiah. ஏசாயாவின் புத்தகம் 63ஆம் அதிகாரம். Isaiah chapter 63. 8ஆம் 9ஆம் வசனங்களை நாம் வாசிக்கலாம். Let us read from verses 8 and 9. For he said, surely they are my people, children that will not lie. So he was their savior. In all their affliction he was afflicted, and the angel of his presence saved them. In his love and in his pity he redeemed them, and he bare them and carried them all the days of old. அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை இரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தார். Prophet Isaiah were prophesying the word of God unto the people of Israel. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஒரு பெரிய நீண்ட பட்டியல் தேவனுடைய மக்களை ஜனங்களை நேசித்து ஆண்டவர் அனுப்பின தீர்க்கதரிசிகளாக இருந்தார். And the list of prophets were going like this: Isaiah, Jeremiah, Ezekiel, Daniel and so on. This shows the love of God upon the people of God. இங்கே மனிதரை குறித்த தேவனுடைய நோக்கத்தை இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். Here the prophet is prophesying about the purpose of God concerning the life of man. அவர்கள் என் ஜனம்தான். Yes, they are my people. தேவன் மனிதனை அவருடைய ஜனம் என்று அழைக்கிறார். The Lord God is calling man as his people. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. என்னுடைய சொந்த ஜனம்.
my own people. இது இஸ்ரவேலை பற்றி சொல்லப்பட்டதாக இருந்தது. Yes, it was about people of Israel. அவர்களுடைய கோத்திரத்திலே அவர் பிறந்தார். And in their tribe he was born. அவர்களுடைய தேசத்திலே அவர் பிறந்தார். And in their land he was born. அவர்களுடைய தேசத்திலே அவர் ஊழியம் செய்தார். And he served in their land. பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு பேசினார். And he spake about the kingdom of God unto them. அவர்களுக்கு அற்புதங்களை அவர் செய்தார். And he did miracles among them. அந்த சொந்த ஜனங்களை, அவர்களுடைய இல்லங்களை, அவர்களுடைய வீதிகளை தேடி அலைந்து அவர்களுக்கு நன்மைகளை செய்ததாக வேதம் சொல்லுகிறது. And the word of God says that he roamed about the streets and the houses of his own people and did goodness unto them. ஒரு கானானிய ஸ்திரீ அவரிடத்தில் உதவிக்காக வந்தபோது, once a Canaanite woman came for a help unto him, அவர் முகத்திலே சொல்லிவிட்டார், நான் உனக்காக வரவில்லை, என்னுடைய ஜனத்திற்காக நான் வந்தேன். Unto her face he boldly spoke like this, I didn't come for you, I have come for my own people. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. பாருங்கள் அவருடைய ஜனங்களை அவர் எவ்வளவு நேசிக்கிறார். See how he loves his own people. நீங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் அவர் பேசுகிறார். Yes, through his prophet he says, you are my people. நீங்கள் என்னுடைய ஜனம், you are my people. நான் உங்களுடைய தேவன், I am your God. என்னை தவிர வேறே தேவன் இல்லை. There is no other God like other than me. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. Above in heaven and under the earth and even under the earth in sea, you cannot find any other God like me. இந்த யூதர்கள் எவ்வளவு பாக்கியவான்களாய் இருந்தார். How blessed are those Jews. இந்த இஸ்ரவேலர்கள் எவ்வளவு பாக்கியவான்களாய் இருந்தார். How blessed were those Israelites. ஆனால் அந்த ஸ்லாக்கியத்தையும் அந்த பாக்கியத்தையும் அந்த அருமைகளையும் அவர்கள் புரிந்து கொள்ள முடியாதவர்களாய் இருந்தார். But they were not able to understand their blessedness and privilege that they have got in their life. TPM குடும்பத்திலே பிறந்த ஒரு மகனோ மகளோ இந்த சபையின் மேன்மை அவனுக்கு தெரியாது. A son and daughter who are born in this TPM assembly, they will not come to know how great is this blessed privilege. ஒருவேளை அவனுடைய தாத்தா முப்பாட்டன் காலத்திலிருந்து ஒருவேளை அவன் 4ஆம் தலைமுறையாக 5ஆம் தலைமுறையாக இந்த சபையிலே பாரம்பரியமாய் இருக்கலாம். Right from their grandfather and old grandfather, for 4 or 5 generations together, they will be in this TPM assembly. அவங்களுடைய தாத்தா முப்பாட்டன்லாம் விசுவாசியா இருந்தவர்கள் அவன் இந்த சபையில் இருக்கிறான். And as his own forefathers were in this assembly, he is also there. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆனால் இந்த சபையின் விசேஷம் அவனுக்கு புரியவில்லை. But they don't know the speciality of this church. இந்த பரிசுத்தவான் ஐக்கியத்தின் மேன்மை அவனுக்கு தெரியாது. They don't know the highness of the fellowship of the saints of God. இந்த உபதேசங்கள் அவனுக்கு தெரியாது. And they don't know the doctrine of this church. நல்ல விசுவாசிகளுடைய பிள்ளைகள் ஏஜி சபையிலே போய் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். And the children of good believers, they are now worshiping God in AG churches like that. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அங்கே பாடல் நன்றாய் இருக்கிறது. And there the songs are good. அங்கே worship நல்லா இருக்கிறது. And there they worship well. அங்கே மியூசிக் நன்றாய் இருக்கிறது. And the music is good there. அது நன்றாய் இருக்கிறது, இது நன்றாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். And they are saying this and that are good there. ஆனால் இந்த மேன்மைகளை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் விலகி இருக்கிறார்கள். இந்த ஐக்கியத்தை அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். And they have gone apart from this fellowship and they have moved aside and not understanding the highness that are found in this fellowship. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த யூதர்களும் இஸ்ரவேலர்களும் இப்படித்தான் செய்தார்கள். Even this Jews and Israelites did so. இந்த இயேசு, இந்த மேசியா எங்களுக்கு தேவையில்லை. We don't like this Jesus, this Messiah. இந்த யெகோவா எங்களுக்கு தேவையில்லை. This Jehovah we don't like. நாங்கள் புறஜாதிகளை போல நாங்கள் ஜீவிக்க விரும்புகிறோம். Like the Gentiles we need to live. புறஜாதிகளை போல நாங்கள் ஆராதனை செய்ய விரும்புகிறோம். We want to do worship unto God like Gentiles. புறஜாதிகளை போல நாங்கள் பலிகளை செலுத்த விரும்புகிறோம். Like Gentiles we want to pay taxes. அவர்கள் புறஜாதிகளுடைய மார்க்கங்களின்படி ஜீவிக்க ஆரம்பித்தார்கள். They started to live according to the traditions of the Gentiles. எரேமியா தீர்க்கதரிசி புலம்பினார். And Jeremiah the prophet lamented. என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். Innumerable days my people had forgotten me. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. உச்சகட்டமாக and to the peak இயேசுவை அவர்கள் புறம்பே தள்ளி
despising and putting away Jesus. மேசியாவை அவர்கள் புறம்பே தள்ளி And they despised this Messiah. அவரை சிலுவையில் அறைந்தார்கள். And they crucified him. அந்த இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று சொன்னார்கள். And they boldly said like this, that revenge came upon, let it come upon us and our children. அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து தீர்க்கதரிசி சொல்கிறான், நீ என்னுடைய ஜனம் என்பதை நான் உன்னுடனே மறுபடியுமாய் சொல்லுகிறேன். Unto such people through this prophet the Lord says, you are my people. I want to remind you that. யாக்கோபே, Oh Jacob, இஸ்ரவேலே, oh Israel, யெஷூரனே, oh Jeshurun, நீ என்னுடைய ஜனம். you are my people. நீ அதன் மேன்மை அறியாமல் இருக்கிறாய். You don't understand the sublime nature in me. ஆனால் நான் உன்னை விடுவதாக இல்லை. But I don't want to leave you. அவர்கள் என் ஜனம்தான் என்பதை அவர்களோடு அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். And through that prophet the Lord is speaking to their people. Once again he is reminding that surely you are my people. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அவர்களுக்கு இரட்சகரானார். And he became their savior. அவர்களுக்கு இரட்சகரானார். And he was their savior. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பிரியமானவர்களே, யூதர்கள் நிராகரித்தபடினாலே அந்த சான்ஸ் நமக்கு கிடைத்தது. Beloved ones, because Jews despised him and we got that chance. யூதர்கள் அவர்கள் இயேசுவை புறக்கணித்து விட்டார்கள். And Jews despised Jesus. அவர்கள் அந்த இரட்சிப்பை இழந்தார்கள். And they lost the salvation. அந்த ஆசீர்வாதங்களை இழந்தார்கள். And they lost those blessings. அந்த மகிமையை அவர்கள் இழந்தார்கள். And they lost that glory. அந்த ஆசீர்வாதங்களும் மகிமையும் இரட்சிப்பும் புறஜாதிகளாகிய நமக்கு கிடைத்திருக்கிறது. That glory and blessing and salvation we Gentiles had received. என் ஜனம் என்ற அந்த வாக்கியத்தை அவர்கள் இழந்தார்கள். And they lost the phrase called my people. ஆனால் என் ஜனம் என்கிற வாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. But this privilege of becoming his own people had given unto us. இந்த முதல் நாளிலே உங்களை பார்த்து நீங்கள் என் ஜனம் என்று கர்த்தர் சொல்கிறார். In this first day the Lord calls you as his own people. நான் உங்கள் தேவன் என்று அவர் சொல்கிறார். And he says, I am your God. நான் கர்த்தருடைய ஜனம்தான் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நாம் தேவனுடைய ஜனமாக மாறினோம்? How we became the people of God. அவர் நமக்கு எப்படி இரட்சகராக மாறினார்? How he became their own savior. பிரியமான சிலுவையிலே அவர் மரித்தார். Beloved ones, he died upon the cross. அவர் முதுகிலே வாரினால் அடித்தார். And they beat with a whip upon his back. தலையிலே முள்கிடம் சூட்டினார். And they plaited a crown of thorns upon his head. பாரமான சிலுவையை அவர் தோள் மேலே வைத்தார்கள். And they kept the very heavy cross upon his back. எருசலேமின் வீதிகளிலே அந்த சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போனார். And upon the streets of Jerusalem he bore that cross and went home. அவர் கொல்கதா மலையின் மேலே அந்த உச்சிக்கு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போனார். And he bore that cross and climbed up the Mount Golgotha and went to the peak of it. 3 ஆணிகளிலே அவரை சிலுவையில் அறைந்தார். And they crucified him upon the cross on 3 nails. 3 ஆணிகளிலே அவர் சிலுவையிலே தொங்கினார். He was hanging on 3 nails on the cross. உச்சம் தலையிலே இருந்து உள்ளங்கால் வரையும் இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. Right from the head to the toe the blood is oozing out. தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் இயேசு சிந்தினார். And the Lord Jesus spent all his last drop of blood. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. விஜயவாடா கன்வென்ஷனுக்கு அமெரிக்கால இருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். A pastor came from America to Vijayawada convention. பாஸ்டர் சக் வில்லியம்ஸ். சக் அவர் பேர் சக். Pastor Chuck Williams. அவர் 2ஆம் நாள் பிரசங்கம் பண்ணினார். And second day he preached the word of God. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி, the lamb of God which was found beaten, slain. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி, the lamb of God slain. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, right from the foundation of the world, உனக்காக அடிக்கப்பட்டார். he was found slain for you. நானும் நீங்களும் அவருடைய ஜனமாய் இருக்கும்படியாக, அவர் நம்முடைய தேவனாய் இருக்கும்படியாக உலக தோற்றத்துக்கு முன்பே நமக்காக அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்தார். Even before the foundation of the world he was a lamb of God slain, that you and I will be his own people, and he
our own savior. அவர் இரட்சகரானார். And he became our own savior. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள். And they will not lie. அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள். They are the children that will not lie. Children will not lie. The children that will not lie. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆங்கிலத்திலே அவங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க. And in English, they will never lie, it is written. அவங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க. They will never speak lie. பிரியமானே, நீ அவருடைய ஜனமா இருந்தால், Beloved ones, if you are his people, அவருடைய தேவனா இருந்தால், if he is your God, நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும். you should always speak truth. ஆம் என்றால் ஆம் என்று சொல்ல வேண்டும், இல்லை என்றால் இல்லை என்று சொல்ல வேண்டும். And you should have to call A as A and yes as S. அவர்கள் பொய் சொல்லாத பிள்ளைகள் என்று அவர்களை குறித்து அவர் சொல்லுகிறார். And about that people he calls that they are the children that will never lie. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த முதல் நாளிலே அநேகரை அவருடைய ஜனமாக ஆண்டவர் மாற்ற போகிறார். In the first days of the Lord is going to make many people into his own people. அநேக வாலிபர்கள் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறார்கள். And many young ones had not yet baptized. அநேக வாலிபர்கள் ரட்சிப்பை பெறாமல் இருக்கிறார்கள். And many youths did not got salvation hitherto. உங்களுடைய கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார். And your husband is not yet saved. உங்களுடைய மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார். And your wife has not yet saved. உங்களுடைய தகப்பன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார். And your father not yet saved. உங்களுடைய தாய் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார். Your mother not yet saved. அவர்களுக்காக எத்தனையோ வருடங்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். For them you are praying for many years together. எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். Many saints prayed for them. இந்த முதல் நாள் கூட்டத்திலே, in the first day of this meeting, அவர்கள் அவருடைய ஜனமாய் மாற போகிறார். and they are going to become his own people. அவர்களுக்கு அவர் இரட்சகராக மாற போகிறார். Lord is going to become their own savior. சிலுவையின் தரிசனத்தை அவர்கள் காண போகிறார்கள். They are going to see the vision of cross. இயேசுவின் இரத்தம் அவர்களை கழுவ போகிறது. Blood of Jesus is going to wash them. இயேசுவின் இரத்தம் அவர்கள் மேல் தெளிக்கப்பட போகிறது. Blood of Jesus is going to be sprinkled upon them. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட போகிறார்கள். They are going to be changed into his own people. இப்பொழுது ஒரு அருமையான சாட்சியை நாம் கேட்டோம் இல்லையா? And we have heard a beautiful testimony right now. பிரியமானவர்களே, ஏறக்குறைய 10 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே தன்னுடைய வாழ்க்கையை அவர் செலவு பண்ணியிருக்கிறார். Beloved ones, he had spent almost 10 years of his life in the prison. பாளையங்கோட்டையிலே சில மாதங்கள் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். And I served God for a few months in Palayamkottai Center. அந்த சகோதரனை நான் பார்த்திருக்கிறேன். And I have met that brother. அவர் ஒரு ஏரியா லீடராக இருக்கிறார். And he was an area leader. ஊழியங்களை ரொம்ப வைராக்கியமாய் செய்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். And I have seen him doing the ministry with all zeal. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 10 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே இருந்த ஒரு மனிதனை அவருடைய ஜனமாக மாற்றி இருக்கிறார். And the Lord God has changed a person who spent his life 10 years in the prison. The Lord changed him into his own people. அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். And he has changed himself as his own child. வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள். And the children that will not lie. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அவர்களுக்கு அவர் இரட்சகரானார். And he became their own savior. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் மக்களை பார்த்து தேவன் இதை சொல்லுகிறார். In the Old Testament, unto the people of Israel, the Lord spake this. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். Leviticus chapter 26. 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். Read verse 12. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். And I will walk among thee, and I will be your God. நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். And you shall be my people. எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் தன்னுடைய ஆசையை விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். Many thousand years ago, the Lord God is revealing unto the people of Israel his own desire. தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் மூலமாக தேவனுடைய விருப்பம், தேவனுடைய வாஞ்சை இங்கே சொல்லப்படுகிறது. Through the man of God Moses, the desire of God is being revealed unto his people. நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன். I will walk among you. உங்கள் தேவனாயிருப்பேன். I will be your God. நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். And ye shall be my people. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ரட்சிப்பில்லாமல்
நீங்கள் தேவனுடைய ஜனமாக மாற முடியாது. Without salvation, you cannot become the people of God. ரட்சிப்பு இல்லாமல் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியாது. Without salvation, you cannot be made the children of God. இயேசு உங்களுடைய இரட்சகராய் மாற வேண்டுமானால், If Jesus should have to become your savior, சிலுவை அண்டைக்கு நீங்கள் வர வேண்டும். you should come near to the cross. உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். You need to confess all your sins. வேதம் சொல்கிறது, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். And the word of God says so. If we say we don't have sin, then it means we are deceiving ourselves. முதலாம் யோவான் 1 அதிகாரம் 8 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. First John chapter 1 and verse 8 says like this. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. 9 வசனம் கூட. Read verse 9 also. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால், if we say that we have no sin, நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். we deceive ourselves. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அவர்கள் வஞ்சனை செய்யாத பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். He became their own savior, saying like this, they are my children that will not lie. சத்தியம் அவர்களுக்குள்ளே இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is told here, the truth will not be in them. உங்கள் எல்லா பாவங்களையும் நீங்கள் அறிக்கை செய்து விட வேண்டும். You need to confess all your sins. சிலர் 50% அறிக்கை செய்வார்கள். Few will confess to 50%. அவர்கள் 75% அறிக்கை செய்வார்கள். And they will confess to 75%. சிலர் 90% அறிக்கை செய்வார்கள். And few will confess even to 90%. சில குறிப்பிட்ட ஏரியாவிலே தேவனுக்கு இடம் இல்லை. And in few particular areas, God will not have a permission. பிரியமான 100க்கு 100 நீ ஒன்றையும் ஒளித்து வைக்காமல் மறைத்து வைக்காமல் முழுவதுமாக எல்லாவற்றையும் நீ அறிக்கை செய்து விட வேண்டும். And beloved ones, 100%, not hiding anything in your life. You need to confess totally everything unto God. நீ எதையாகிலும் மறைத்து வைத்திருப்பாயானால், if you are hiding anything in your life, பெற்றோருக்கோ ஊழியருக்கோ நீ மனைவிக்கோ புருஷனுக்கோ நீ மறைத்து வைத்திருப்பாயானால், unto servants of God, unto your parents, unto your husband, unto your wife, if you are hiding something, ரகசிய பாவங்கள் உனக்குள்ளே இருக்குமானால், if you have secret sins in you, நீ அவருடைய ஜனம் என்று சொல்ல முடியுமா? can you be called his own people? நீ பொய் சொல்லாத அவருடைய பிள்ளை என்று சொல்ல முடியுமா? Can you be called his own children that will not lie? அவர்கள் என் ஜனம்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாத பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு அவர் இரட்சகரானார். Surely they are my people, saying they are my children that will not lie. He became their own savior. இந்த முதல் கூட்டத்திலே ஒரு குற்றங்களையும் மறைக்காமல் ஒளிக்காமல் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு அறிக்கை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். Even in the first meeting, the people who are going to confess all your sins with all broken heart and weeping, they are blessed. Pastor Joel அவர்களை அடிக்கடி நான் நினைவு கூறுகிறதுண்டு. I used to remember Pastor Joel often. 7 ஆண்டுகள் அந்த பரிசுத்தவானோடு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கும் கூட கிடைத்தது. Even I have gotten the privilege to do ministry to the Lord together with that saint for 7 long years. அந்த நாட்கள் ஒரு விசேஷமான நாட்கள். And those days are very special days. பாஸ்டர் எம் ஜோசப் அவர்கள் இருந்தார்கள். Pastor M. Joseph was also here. பாஸ்டர் துரை அவர்கள் இருந்தார்கள். And Pastor Durai was also here. பாஸ்டர் கெர்ஷன் அவர்கள் இருந்தார்கள். Pastor Gershon was here. பெங்களூர்ல இருக்கிற பாஸ்டர் தாமஸ் செந்தில் குமார் அவர் இருந்தார்கள். And Pastor Thomas Senthil Kumar, he is now in Bangalore. He was also here at that time. அது ஒரு விசேஷமான ஒரு காலம். Yes, that was a very special time. இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் செய்வோமா என்பதற்கு வாஞ்சை இருக்கிறது. ஆனால் அப்படி ஒரு காலம் கிடைக்குமா என்று தெரியாது. We have desire to do such a ministry, but we don't know whether we will have such a time. இதே ஸ்டேஜிலே எத்தனையோ மகிமையான கூட்டங்களை
நாங்கள் பார்த்திருக்கிறோம். And we have seen glorious meetings conducted in the same stage. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பாஸ்டர் ஜோயல் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். Pastor Joel used to say like this. ஊழியர்கள் கூட்டத்தில் அடிக்கடி சொல்வார்கள். In the workers meetings he used to say like this. தேவனுடைய சமூகத்திலே வந்து ஒரு சொட்டு கண்ணீராவது ஊழியர்கள் நீங்கள் விட வேண்டும். Coming to the presence of God, you the servants of God, you must have to shed at least one drop of tear. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. கண்ணீர் விடுவது அவமானம் அல்ல என்று சொல்வார். And he used to say like this, shedding tears is not a shame. மனிதர்கள் நினைக்கிறார்கள் கண்ணீர் விடுவது அவமானம் என்று. And the men are thinking like this, shedding tears is a reproach. தேவ சமூகத்திலே ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளையும் தோல்விகளையும் ஒத்துக்கொண்டு 50% அல்ல 90% அல்ல 100% அவன் ஒத்துக்கொண்டு அவன் ஒன்றையும் மறைக்காமல் ஒளித்து வைக்காமல் அவன் உண்மையை தேவ சமூகத்திலே சொல்லி கண்ணீரோடு அவன் அறிக்கை செய்யும் போது அவன் ஜெயிக்கிறான். In the presence of God, not hiding anything, 50%, not 75%, but 100%. When he is confessing all of his sins with a broken heart, when he shed tears in the presence of God, he is overcoming. அடிக்கடி ஊழியர்கள் கூட்டத்தில் அவர் சொல்லுவார். Often in workers meetings he used to say like this. ஊழியர்களே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு போங்கள். Oh servants of God, just try to shed one drop of tear. அது அவமானம் அல்ல. It's not a shame. தேவ சமூகத்திலே கண்ணீர் வடிக்கிறது அவமானம் அல்ல. It's not shame to shed the tears in the presence of God. அது பலவீனம் அல்ல. It's not weakness. அது உன்னை மகிமைப்படுத்தும். It will glorify you. அது உன்னை விடுதலையாக்கும். It will set you free. அது உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். It will give you victory. நீ அவருடைய ஜனமாய் மாறுவாய். You will become his own people. நீ அவருடைய பிள்ளையாக மாறுவாய். You will become his own child. அவர் உனக்கு இரட்சகராய் மாறுவார். He will be your savior. அவர்கள் என் ஜனம்தான். Yes, surely they are my people. இந்த முதல் கூட்டத்திலே இயேசு உன்னை பார்த்து சொல்வாராக. Let Jesus say about you in this first meeting. நீ என்னுடைய ஜனம். You are my people. நீ வஞ்சனை செய்யாத பிள்ளை. You are my children. You will not lie. உன்னுடைய இரட்சகராக நான் இருக்கிறேன். I am your savior. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அவர்கள் நடுவிலே நான் உலாவுவேன். I will walk among them. அவர்கள் தேவனாயிருப்பேன். I will be their God. நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். And you shall be my people. பைபிள் இப்படித்தான் தொடங்குகிறது. And the Bible begins so. பைபிள் அப்படித்தான் முடிகிறது. And the Bible ends in that way. தேவனுடைய வாஞ்சையிலே மாற்றமே இல்லை. And there is no change in the desire of God. தலைமுறைகள் மாறலாம். Generations may change. சந்ததிகள் மாறலாம். And the seeds may change. நான் ஒரு வாலிபனாக இந்த மதுரை பட்டணத்திற்கு வந்தேன். I came to this Madurai city as a young man. அப்பொழுது இந்த தீக்கதிர் கிடையாது. Then this Tikkadir Faitham was not there. அவன் மாபாளையம் தான். And we had Faitham at Mapalayam. பாஸ்டர் கேவி பால் என்ற ஒரு பரிசுத்தவானுடைய அடக்கத்திற்காக நான் கெல்லிஸிலிருந்து வந்திருந்தேன். And I have come from Kellis to attend a funeral service of a saint called Pastor K.V. Paul. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. பாஸ்டர் கேவி பால் மரித்த இடம் மதுரை தான். And Pastor K.V. Paul died at Madurai. பாஸ்டர் கேசி வர்கீஸ் மரித்த இடம் மதுரை தான். The place where Pastor K.C. Varghese died is also Madurai. இன்றைக்கு ஆந்திராவிலே நமக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார். And today we have thousands of people in Andhra Pradesh. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. மதுரையிலே மரித்த பாஸ்டர் கேசி வர்கீஸ் அவர்கள்தான் ஆந்திராவின் ஊழியத்தை துவக்கினவர். Pastor K.C. Varghese who died at Madurai, he was the one who started ministries at Andhra Pradesh. அப்பொழுது ஆந்திராவிலே நமக்கு ஒரு விசுவாச வீடுகள் இல்லை. Then we didn't have any faith homes at Andhra. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. விஜயவாடா கன்வென்ஷன்ல ஞாயிற்றுக்கிழமை 25,000 பேர் கூடினார். In Vijayawada convention in the Sunday morning 25,000 people gathered there. 25,000. பிரியமானவர்களே, ஏராளமான ஆத்துமாக்கள் இன்றைக்கு ஆந்திர தேசத்தில் இருக்கிறார். Beloved ones, we have multitudes of believers in Andhra Pradesh. அதற்கு காரணம் யார் தெரியுமா? Do you know the reason for that? பாஸ்டர் கேசி வர்கீஸ் என்ற ஒரு பரிசுத்தவான்
அந்த ஆந்திராவிலே கால் வைத்தார். A saint called Pastor K.C. Verghese stepped in that place area. அப்பொழுது ஒரு பெய்தம் கிடையாது. Then we didn't have any faithums there. அப்பொழுது ஒரு விசுவாசி கிடையாது. And no believers we have there. குண்டூர் என்கிற இடத்திலே அவர் இறங்கினார். He dropped at Guntur. மரத்தடியிலே ஆராதனை நடத்தினார். And he conducted worships at under the shade of a tree. 12 கற்களை அவர் வைப்பாராம். And he used to keep 12 stones. ஞாயிற்றுக்கிழமை 12 கற்களை வைப்பாராம். And every Sundays he used to keep 12 stones. அதுதான் விசுவாசிகள். And those stones were believers. அந்த கற்களுக்கு அவர் பிரசங்கம் செய்வார். And unto those stones he used to preach. ஏதாவது ஒரு டப்பா எடுத்து அதான் ட்ரம் அதை அடிச்சு ஏதோ பாட்டு பாடுவார். And he used to take a box of barrel and he used to beat. That will be called a drum there. தெலுங்கு பாஷை தெரியாது. And he don't know the language of he doesn't know the language of Telugu. அவர் கேரளாவை சேர்ந்தவர். And he belonged to Kerala. ஏதோ கொஞ்சம் தமிழ் தெரியும். He knew a little bit Tamil. அந்த தமிழிலே பிரசங்கம் செய்து கொண்டிருப்பார். And he used to preach in that Tamil language. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to the holy name of the Lord. இன்றைக்கு ஆந்திராவிலே பெரிய ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். Today God has given us a vast ministry in Andhra Pradesh. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் வந்தார்கள், அவர்கள் மரித்தார்கள், ஓட்டத்தை முடித்து விட்டு போய்விட்டார். And we can say so many saints came here and they entered into glory finishing their race. பாஸ்டர் ரோஸ் அவர்கள் மரித்த இடம் மதுரை தான். And Pastor Rose also died at Madurai. பாஸ்டர் கோஷி அவர்கள் மரித்த இடம் மதுரை தான். The place Madurai where Pastor Koshi died. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. பாஸ்டர் ஜோயல் அவர்கள் மரித்த இடம் மதுரை தான். And even Pastor Joel died at Madurai. பிரியமானே பரிசுத்தவான்கள் எல்லாரும் போய்விட்டார். And beloved ones, all the saints entered into glory. தலைமுறைகள் போய்விட்டது. And many generations passed away. சந்ததிகள் போய்விட்டது. And many generations passed away. தேவனுடைய ஆசை மாறவே இல்லை. But the desire of the God had not changed it. தேவனுடைய விருப்பம் மாறவே இல்லை. And the desire of God had not changed it. லேவி ராகமத்திலே நீங்கள் என்னுடைய ஜனம், நான் உங்களுடைய தேவன். And in Leviticus he says, you are my people and I am your God. நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன். I will walk among you. எத்தனையோ 1000 ஆண்டுகள் போய்விட்டது. And many thousands years passed. இப்ப வெளிப்படுத்தலையும் அதே தான் ஆண்டவர் சொல்லுகிறார். Even in the book of Revelation he says the same. பைபிள் விதமாகவே முடிகிறது. And the Bible ends in this way. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். Revelation chapter 21. 3ஆம் வசனத்தை வாசிப்போமாக. Read verse 3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. தேவனுடைய நோக்கத்தை யாருமே மாற்ற முடியாது. The purpose of God nobody can change it. எந்த மனிதனும் மாற்ற முடியாது. No man can change it. எந்த வல்லமையும் மாற்ற முடியாது. No power can change it. எந்த பாவமும் மாற்ற முடியாது. No sin can change it. எந்த சோதனையும் மாற்ற முடியாது. No trial can change it. எந்த வியாதியும் மாற்ற No முடியாது. sickness can change it. எந்த சூழ்நிலையும் மாற்ற முடியாது. No situation can change it. எந்த அதிகாரமும் மாற்ற முடியாது. No authority can change எந்த it. அரசாங்கமும் மாற்ற முடியாது. No government can change it. எந்த வல்லரசு மாற்ற முடியாது. No emperor can change it. தேவனுடைய நோக்கம் உன்னிலே என்னிலே அது நிறைவேறித்தானாகும். The purpose of God will be surely fulfilled in you and me. விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. புதிய எருசலேம் என்றால் என்ன? What do you mean by New Jerusalem? சீயோன் என்றால் என்ன? What do you call Zion? இதோ அது இறங்கி வருகிறது. Behold, it comes down. அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. It comes down right from heaven. இதோ ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். Behold, I heard a voice. அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். And they are his own people. அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். And they will be his own people. தேவன் அவருடைய தேவனாயிருப்பார். And God will be their God. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அவர்களோடு வாசம் பண்ணுவேன். And I will dwell among them. அவர்களோடு உலாவுவேன். I will walk among them. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இந்த முதல் கூட்டத்திலே ஆண்டவர் உங்களுக்கு இரட்சகர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். In the first meeting itself, the Lord is once again confirming that he is your own savior. கண்ணீரோடு ஒரு பாவத்தை ஒளிக்காமல் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். With tears, not hiding even one sin, confess everything to him. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. நீங்கள் சீயோனாய் மாற்றப்படுவீர்கள். You will be changed into Zion. நீங்கள் புதிய எருசலேமாய் மாற்றப்படுவீர்கள். You will be changed into New Jerusalem. நீங்கள் என்னுடைய ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுவார். God will call you
his own people. நான் உங்களுடைய தேவன் என்று அவர் சொல்லுவார். He will say that I'm your God. தேவனுடைய ஆசை விருப்பம் அதுவாக இருக்கிறது. This is the desire of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எரேமியா தீர்க்கதரிசி இவ்விதமாக ஜனங்களோடு பேசினார். Prophet Jeremiah spoke unto the people in this way. எரேமியாவுக்கு ஆண்டவர் விதமாக சொல்லுகிறார். And the Lord is speaking unto Jeremiah in this way. ஓசியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். A book of Hosea chapter 1. ஓசியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் விதமாய் பேசுகிறார். And through prophet Hosea the Lord is speaking like this. ஓசியாவின் 1ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறார். Hosea chapter 1 verse 6, the word of God says like this. அவர் திரும்ப கர்ப்பம் தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்னும் பெயரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. பிரியமானவர்களே, இங்கே ஓசியாவுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். Here Hosea is begetting children. முதலாவது ஒரு மகன் பிறக்கிறான். First one son was born. 4ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். In 4th verse we read like this. அவனுக்கு பேர் இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And unto him the Jezreel name had been given. ஓசியாவுக்கு பிறக்கிற அந்த முதல் மகனுக்கு பேர் இஸ்ரேல். The first son, the Lord said unto him, call his name Jezreel. இஸ்ரேல் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know the meaning of Jezreel? நான் விசாரிப்பேன். I will enquire him. நான் நியாயந்தீர்ப்பேன். I will avenge. நான் விடமாட்டேன். I will not leave it. அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன். And I will destroy him completely. அவன் பாவம் செய்தபடியினால் அவனை அழித்து போடுவேன். Because he committed sin, I will destroy him. இஸ்ரவேல் மக்களுக்கு ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். Through prophet Hosea, two people of Israel, the Lord is speaking like this. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். Read verse chapter 1 verse 4. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் யெகூவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரவேலின் இரத்தப்பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இஸ்ரவேல் என்றால் அர்த்தம் என்ன? Do you know the meaning of Jezreel? சும்மா விட மாட்டேன். I will not leave it as such. நான் நியாயந்தீர்ப்பேன். I will avenge. நான் தண்டிப்பேன். And I will punish. நான் கோபமா இருக்கிறேன். And I am angry. நான் எரிச்சலா இருக்கிறேன். And I am having zealous. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. தேவன் தன்னை கோபப்படுகிறவராக, எரிச்சல் அடைகிறவராக, நியாயந்தீர்க்கிறவராக அங்கே பேசுகிறார். As a God of anger, as a God of wrath, the Lord is revealing himself as a God who is going to judge them. தீர்க்கதரிசிகள் இப்படித்தான் சொல்லுகிறார். And the prophets are saying like this. நான் எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். And the Lord says, I will count. ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் எண்ணுகிறேன். And through a prophet the Lord says, I'm counting. தானியேலின் புத்தகத்திலே படிக்கிறோம், நான் நிறுத்து பார்க்கிறேன். And in the book of Daniel he says, I'm weighing you. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இஸ்ரவேல். Yes, Jezreel. பிரியமானவர்களே, நம்முடைய பாவம் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. Beloved ones, our sins are kindling the anger of God. நம்முடைய மீறுதல் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. Our transgressions are kindling the wrath of God. நம்முடைய அக்கிரமம் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. Our iniquities are provoking the anger of God. தேவனுக்கு எரிச்சலை உண்டாக்குகிறது. It creates the wrath unto God. அவர் அடித்து போட வேண்டும் என்று எழும்புகிறார். And he is rising saying, I'm going to beat them. நான் இரத்தப்பழி வாங்குவேன் என்று சொல்லுகிறார். And he says, I will avenge the blood of Jezreel. நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லுகிறார். And he says, I will discomfort them. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அடுத்தது ஒரு குமாரத்தியை அவன் பெறுகிறார். And nextly he is begetting a daughter. இந்த ஓசியா தீர்க்கதரிசி இரண்டாவது ஒரு குமாரத்தியை பெறுகிறார். And this prophet Hosea is bearing a daughter. அவளுக்கு பேரு லோருகாமா. Call her name Lo-ruhamah. லோருகாமா. Lo-ruhamah. லோருகாமா என்றால் உனக்கு இரக்கம் இல்லை. Lo-ruhamah means you don't have mercy. அந்த வசனத்தையும் கூட வாசிக்க முடியாய் தயவாய் கேட்கிறேன். 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். Read that verse 6 also. அவள் திரும்ப கர்ப்பம் தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்னும் பெயரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன்.
லோருகாமா என்று பெயரிடு. Call her name Lo-ruhamah. இரண்டாவது அவளுக்கு ஒரு பெண் குழந்தை. Secondly, a female child. லோருகாமா என்று பெயர் வை. Call her name Lo-ruhamah. அந்த அர்த்தம் என்ன? What's the meaning of that? அவர்களுக்கு நான் இரக்கம் செய்ய மாட்டேன். I will no more have mercy upon them. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆண்டவர் இப்படி சொல்லும்போது நாம் பயப்பட வேண்டும். When God says like this, we need to fear at his word. உன்னை விசாரிப்பேன் என்று சொல்லும்போது நாம் பயப்பட வேண்டும். When he says I will enquire you, we need to be உன்னை நியாயந்தீர்ப்பேன் என்று சொல்லும்போது பயப்பட வேண்டும். When he says I will judge you, we need to fear at his word. இஸ்ரவேல் என்று சொல்லும்போது நீ பயப்பட வேண்டும். When he calls you Jezreel, you need to be threatened at his word. லோருகாமா என்று சொல்லும்போது நீ பயப்பட வேண்டும். When he calls you Lo-ruhamah, then you need to be afraid of his word. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்படி பயப்படுகிறவர்களுக்கு, Unto them that fear in this way, பயத்தோடும் நடுக்கத்தோடும் தங்கள் குற்றங்களை பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனுடைய பாதத்தை பற்றி பிடிக்கிறவர்களுக்கு, they that with fear and trembling confessing all their sins, not hiding anything, clinging unto the feet of the Lord, அவர் வேறு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறார். unto them the Lord wants to proclaim another message. கண்ணீரோடு நீங்க அமர்ந்திருக்கிறாயா? Are you seated here with the tears? நீ உடைந்த உள்ளத்தோடு நீங்க அமர்ந்திருக்கிறாயா? Are you seated here with a broken heart? நீ பயத்தோடு இங்க உட்கார்ந்திருக்கிறாயா? Are you seated here with the fear and trembling? ஒரு நியாயாதிபதி உண்டு என்று நீ பயப்படுகிறாயா? Yes. Are you fearing, saying like this, yes, there is a judge? என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு என்று நீ பயப்படுகிறாயா? Do you fear, saying like this, there is a God who looks at me? அந்த தேவன் இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார் என்று உன் காதுகள் கேட்கிறதா? And are your ears hearing this, that God says you, calls you Jezreel? உன்னை நான் நியாயந்தீர்ப்பேன். I will judge you. உன்னை நான் விசாரிப்பேன். I will enquire you. தேவன் நியாயந்தீர்க்கும்போது எந்த மனிதன் அவருக்கு முன்பாக நிற்க முடியும்? When God will judge or enquire a man, who will stand before him? தேவன் நியாயந்தீர்க்கும்போது எந்த குடும்பம், எந்த சபை, எந்த தேசம், எந்த ஜனம் அவருக்கு முன்பாக நிற்க முடியும்? When God will judge a particular land, a family, or a people of God, who can stand before him? ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு ஜனமாகிலும் ஓர் மனிதனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார். கலங்க பண்ணுவான் யார்? ஒரு ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார். கலங்கம் செய்திடுபவன் யார்? இயேசுப்பா என்று நான் அழைத்தார். பாசத்தால் என்னை அரவணைப்பார். இயேசுப்பா என்று நான் அழைத்தார். பாசத்தால் என்னை அரவணைப்பார். விக்கினங்கள் கடந்து போகும் வரை செட்டையில் வந்தடைவே. ஆமென். விக்கினங்கள் கடந்து போகும் வரை அவர் சட்டையில் வந்தடைவே. ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார். கலங்க செய்திடுபவன் யார்? ஓ ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார். கலங்க செய்திடுபவன் யார்? ஓர் ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார். கலங்க செய்திடுபவன் யார்? ஓர் ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார். அல்லேலூயா. தேவன் ஒரு தேசத்தை, ஒரு ஜாதியை நியாயந்தீர்க்கும் போது ஒருவரும் நிற்க முடியாது. When God judges a particular land or nation, nobody can stand before him. இந்த முதலாம் நாளிலே இஸ்ரவேல் உன்னை நியாயந்தீர்ப்பேன், உன்னை விசாரிப்பேன், உன்னை தண்டிப்பேன் என்று அவர் சொல்ல விரும்பவில்லை. In this first night, he don't want to say unto you, oh Jezreel, I want to punish you, I want to judge you, I will enquire you. அவருக்கு அப்படி சொல்ல முடியும்.
He can't say like that. அவர் உன்னை தண்டிக்க முடியும். He can punish him. அவர் என்னை தண்டிக்க முடியும். He can punish me also. அவர் என்னை பார்த்து இஸ்ரவேல் என்று சொல்ல முடியும். Even unto me he can call me Jezreel. யார் அவரை தடுக்க முடியும்? Who can stop him? ஆனால் அவர் இஸ்ரவேல் என்று சொல்ல விரும்பவில்லை. But he doesn't want to call you Jezreel this night. உன்னை பார்த்து லோருகாமா என்று கூட சொல்ல விரும்பவில்லை. He does not want to call you Lo-ruhamah. எத்தனை இரக்கம் கொடுத்தேன்? I have given you many times mercy. எத்தனை கிருபை கொடுத்தேன்? How many graces I have showered upon you. எல்லாவற்றையும் நீ வீணாக்கி விட்டாய். You have lost everything in vain. உன் நாட்களை வீணாக்கி விட்டாய். You have lost your days. உன் வருஷங்களை வீணாக்கி விட்டாய். And you have spoiled your years. உன் ஆயுசை வீணாக்கி விட்டாய். And you have spoiled your lifetime. 24ஆம் ஆண்டு முடிந்து விட்டது. And the 2024 also passed away. 25ஆம் ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். And we have stepped into 25. இனிமேல் நான் உனக்கு இரக்கம் காண்பிக்க மாட்டேன் என்று அவர் சொல்லவில்லை. And even now he is not saying that I will not have mercy on you. ஓசியா தீர்க்கதரிசி சொன்னது போல இன்றைக்கு அவர் உங்கள் மூலம் உங்கள் மத்தியிலே லோருகாமா என்று சொல்ல விரும்பவில்லை. Like he said through prophet Hosea, he does not want to say in this evening unto you that you are called Lo-ruhamah. லோருகாமா என்று அந்த குமாரத்திக்கு பேர் வை. Put Lo-ruhamah's name unto your daughter. இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நான் இரக்கம் செய்ய மாட்டேன். I will no more have mercy upon the people of Israel. நான் அவர்களை முழுவதுமாக அகற்றி விடுவேன். I will utterly take them away. இல்ல, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட சொல்ல விரும்புகிற செய்தி அதுவல்ல. No, this is not the message God wants to say unto you this night. உன்னை பார்த்து லோருகாமா என்று சொல்ல விரும்பவில்லை. He does not want to call you Lo-ruhamah. மூன்றாவது ஒரு குமாரன் பிறக்கிறான். And thirdly, another son is born. ஓசியா தீர்க்கதரிசிக்கு மூன்றாவது ஒரு குமாரன் பிறக்கிறான். Thirdly, another son was born unto prophet Hosea. 9ஆம் வசனம் அவிதமாக சொல்கிறது. Verse 9 says so. அப்பொழுது அவர் இவனுக்கு லோகம்மி என்னும் பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனமல்ல, நான் உங்கள் தேவனாயிருப்பதில்லை. பாவம் தேவனுடைய ஜனம் என்ற ஸ்தானத்திலிருந்து நம்மை தள்ளிவிடுகிறார். Sin is taking a people from the place where they are called the people of God. அவர்கள் என் ஜனம்தான். Yes, they are my people. அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள். They are children that will not lie. அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். Saying so, he became their own savior. ஆனால் இப்பொழுது தன்னுடைய சொந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார். But now unto his own people the Lord says like this. இந்த மூன்றாவது குழந்தைக்கு பேர் என்ன தெரியுமா? Do you know the meaning of the name which was given unto the third son? நீங்கள் என்னுடைய ஜனம் அல்ல. You are not my people. நான் உங்கள் தேவன் அல்ல. I will not be your God. உங்களுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல. There is no connection between you and me. இந்த கன்வென்ஷனிலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். You may be seated in this convention. இந்த முதல் நாள் கூட்டத்திலே நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம். You may be seated in the first meeting of this convention. தேவனுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் உட்கார்ந்து இருக்கலாம். You may be seated here without any link or connection between God. லோகமி என்று ஆண்டவர் சொன்னது போல, இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னது போல, உங்களுடைய நிலவரம் கூட ஒருவேளை அதுவாக இருக்கக்கூடும். Perhaps your state may also be like the state of the people of Israel, in which you will be called Lo-ammi, that you are not his people. நீங்கள் என்னுடைய ஜனம் அல்ல. You are not my people. நான் உங்கள் தேவன் அல்ல. And I am not your God. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆந்திராவிலிருந்து ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன். I have come here with a good message from Andhra. விஜயவாடாவிலிருந்து ஒரு நல்ல செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். And with a good gospel I have come here from Vijayawada. இந்த மதுரை கன்வென்ஷனிலே வந்திருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. And there is a word of God from God to the people who are seated here at Madurai. உன்னை பார்த்து இஸ்ரவேல் என்று அவர் சொல்ல விரும்பவில்லை. He does not want to call you Jezreel. உன்னை பார்த்து லோருகாமா என்று சொல்ல விரும்பவில்லை. He does not want to call you Lo-ruhamah. உன்னை பார்த்து லோகமி என்று சொல்ல விரும்பவில்லை. Even he does not want to call you Lo-ammi. உன்னை பார்த்து நீ என்னுடைய ஜனம் என்று சொல்ல விரும்புகிறார். Yes, he wants to call you my people. இரண்டாம் அதிகாரம் ஒரு அழகான அதிகாரம். Chapter 2, a good beautiful chapter. ஓசியாவின் இரண்டாம் அதிகாரம் ஒரு அழகான அதிகாரம். The second chapter of the book of Hosea, a very beautiful chapter. அந்த முதலாம் வசனம் இப்படி அழகாய் தொடங்குகிறது. And the first verse begins beautifully like this. வாசியுங்கள். Read it. உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருஹாமா என்றும் சொல்லுங்கள். உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும், say unto your brethren Ammi. உங்கள் சகோதரிகளை பார்த்து ருகாமா என்றும் சொல்லுங்கள். To your sisters Ruhamah.
எவ்வளவு அழகான ஒரு செய்தி. See a very beautiful message. நான் அந்த செய்தியோடு உங்கள் மத்தியில் நிற்கிறேன். With this message, I'm now standing in front of you. உங்களை பார்த்து ஆண்டவர் அம்மி என்று சொல்ல விரும்புகிறார். The Lord wants to call you Ammi. உங்களை பார்த்து ருகாமா என்று சொல்ல விரும்புகிறார். The Lord wants to call you as Ruhama. ருகாமா என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know the meaning of Ruhama? உனக்கு இரக்கம் பண்ணுவேன். I will have mercy on உனக்கு you. இரக்கம் கிடைக்கும். You will have mercy. உனக்கு கிருபை கிடைக்கும். You will surely have உன் grace. பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைக்கும். Your children will receive mercy. உன் கணவனுக்கு இரக்கம் கிடைக்கும். Your husband will have mercy. உன் மனைவிக்கு இரக்கம் Your கிடைக்கும். wife will have mercy. உன் வீட்டுக்கு இரக்கம் கிடைக்கும். Yes, your family will receive mercy. உன்னை பார்த்து லோகமி என்று நான் சொல்ல முடியாது. I cannot call you low Ammi. உன்னை பார்த்து அம்மி என்று நான் சொல்லுகிறேன். I want to call you as Ammi. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பிரியமானவர்களே, ருகாமா என்றும் அம்மி என்றும் அவர் சொல்லுகிறார். Beloved ones, he calls you Ammi and Ruhama. அம்மி என்றால் நீ என்னுடைய சொந்த ஜனம். Ammi means you're my own people. நீ என் சொந்த ஜனம். You're my own people. நீ என் சொந்த ஜனமாயிருக்கிறாய். You are my own people. நான் உன் சொந்த தேவனாக இருக்கிறேன். And I am your own God. ஆண்டவர் உங்களுக்கு சொந்த தேவனாக இருக்கிறார். God is your own God. பிரியமான உங்களுடைய பாவங்களை அவர் மன்னித்து கழுவி அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை சொந்த ஜனமாய் அவர் ஏற்றுக்கொள்கிறார். He will forgive your sins, wash you, he will bless you, and he will change you as his own people. உங்களை பார்த்து அவர் அம்மி என்று சொல்ல விரும்புகிறார். He wants to call you as Ammi this time. உங்களை பார்த்து அவர் ருகாமா என்று சொல்ல விரும்புகிறார். He wants to call you as Ruhama this எத்தனை time. பேருக்கு தேவனுடைய இரக்கம் வேண்டும்? How many of you want to have mercy from God? உங்கள் கைகளை உயர்த்தி காட்டுங்கள். Put up your hands and show it. எனக்கு தேவனுடைய இரக்கம் வேண்டும். I need the mercy of God. எனக்கு தேவனுடைய கிருபை வேண்டும். I need the grace of God. அவருடைய கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. Without his favor I cannot do anything. அவருடைய இரக்கம் இல்லாமல் நான் ஜெயிக்க முடியாது. Without his mercy I cannot succeed. எனக்கு சத்துருக்கள் இருக்கிறார்கள். I have enemies. எனக்கு வல்லமைகள் போராடுகிறது. Many powers are striving against me. சாத்தான் என்னோடு போராடி கொண்டிருக்கிறான். Satan is striving against me. வியாதி என்னோடு போராடி கொண்டிருக்கிறது. Sickness is striving against me. ஓ தேவனுடைய இரக்கம் எனக்கு வேண்டும். I need the mercy of God. உங்களுடைய உயர்த்தப்பட்ட கரங்களை ஆண்டவர் பார்க்கிறார். Lord is looking at your lifted hands. உன்னை பார்த்து ருகாமா என்று சொல்லுகிறார். Lord is calling you saying Ruhama. ருகாமா. Ruhama. எல்லாரும் சொல்லுங்கள். Open your mouth and say ருகாமா. Ruhama. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள். Open your mouth and loudly say ருகாமா. Ruhama. உனக்கு இரக்கம் உண்டு. You will have mercy. உனக்கு கிருபை உண்டு. You will have grace. உன்னை நான் மன்னிக்கிறேன். I forgive you. உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். I am blessing you. மிகுந்த கிருபை உள்ளவராக, With much grace, மிகுந்த இரக்கம் உள்ளவராக, with abundance of mercy, உன் எல்லா குற்றங்களையும் மன்னிக்கிறவராக, as God who will forgive all your sins, உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறவராக, as the one who will gather up you, உன்னை அங்கீகரிக்கிறவராக, as the one who will recognize, accept you, உன்னுடைய வருங்காலத்தை ஆசீர்வதிக்கிறவராக, as the God who bless your future. ஓ அவர் உன்னை ருகாமா என்று சொல்லுகிறார். Oh, he calls you Ruhama. உன்னை நான் நேசிக்கிறேன். I love you. யாருமே நினைக்காதீங்க கர்த்தர் என்னை மறந்துட்டார் நினைக்காதீங்க. Do not think like this. My God has forgotten me. நீ ஒரு மோசமான ஆளாக இருக்கலாம். You may be a miserable நீ person. ஒரு பின்மாற்றக்காரனாக இருக்கலாம். You may be a backslider. நீ ஒரு கோபக்காரனாக இருக்கலாம். You may be an angry நீ person. ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமாய் போயிருக்கலாம். You may have gone far away from God. ஆனால் ஆண்டவர் உன் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறார். But God is chasing you, coming behind you. என் மகனே, My son, என் மகளே, my daughter, ஓ உன் இருதயத்தை எனக்கு நீ தருவாயா? will you give your heart to me? உன்னை நான் நேசிக்கிறேன். I love you. உன்னை ருகாமா என்று நான் சொல்லுகிறேன். I want to call you Ruhama. உனக்கு இரக்கம் செய்ய I விரும்புகிறேன். want to have mercy on you. 1000 தலைமுறைக்கும், Unto 1000 generations. 1000 தலைமுறைக்கும் Unto 1000 generations. நான் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். I am the God who will show you mercy. என்னை அன்பு கூறுகிறவர்களுக்கு, Those that love me, என்னை நேசிக்கிறவர்களுக்கு, those that will love me, முழு இருதயத்தோடும் என்னை அன்பு கூறுகிறவர்களுக்கு, those that love with all their heart. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Oh, lift up your hands and say, நான் அன்பு கூறுகிறேன். Lord, I love you முழு இருதயத்தோடு. with all my heart. கர்த்தாவே, Oh Lord, கர்த்தாவே, oh my Lord, முழு இருதயத்தோடு with all my heart. நான் அன்பு கூறுகிறேன். I love you, Lord. உம்மை நான் நேசிக்கிறேன். I love you, Jesus. அவர் உன்னை
பார்த்து சொல்லுகிறார், And to you he says, ருகாமா, Ruhama, என் இரக்கம் உனக்கு உண்டு. my mercy is for you. மலைகள் விலகினாலும், Though mountains may depart, மலைகள் விலகினாலும், though mountains may depart, பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், though hills may move away, என் கிருபை my grace உன்னை விட்டு விலகாது. will not depart. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. The heaven is opened. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. The heavens are opened. இந்த முதல் நாளிலே The first day, வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. heaven is opened. எனக்கு கிருபை கிடைக்காதுன்னு சொல்லாத. Do not say, I will not have mercy. ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் மாத்திரம், Just one drop of tear. ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் மாத்திரம். Just a drop of tear. ஆண்டவரே என்னை மன்னியும் Oh ஆண்டவரே. Lord, forgive me. Oh Lord, ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. oh Lord, forgive me. ஒரு இரக்கமுள்ள தகப்பனுக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். A merciful Father is walking in our midst. உன்னை ருகாமா என்று சொல்ல விரும்புகிறார். He wants to call you Ruhama. ஓ, உன்னை நான் எப்படி விடுவேன்? How can I leave you? உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? How can I forsake thee? உன்னை எப்படி நான் மறப்பேன்? How can I forget you? நான் உன்னை நியாயம் தீர்ப்பது இல்லை. I will not judge you, my நான் child. உன்னை நியாயம் தீர்ப்பது இல்லை. I will not judge you. நான் உன்னை ஆக்கினை தீர்ப்பது இல்லை. I will not condemn you. உன்னை விசாரிக்கும்படியாய் நான் வரவில்லை. I have not come here to enquire you. உன்னை மன்னிக்கும்படியாய் நான் வந்திருக்கிறேன். I have come here to forgive you. உன்னை கழுவும்படியாய் நான் வந்திருக்கிறேன். I have come here to wash you. என் ரத்தத்தை தெளிக்கும்படியாய் I வந்திருக்கிறேன். have come here to sprinkle my blood upon you. நீங்கள் கடைசியில் உட்கார்ந்திருக்கலாம். You may be seated in the last portion of this meeting நீங்கள் hall. கடைசியில் உட்கார்ந்திருக்கலாம். You may be seated at the end of this meeting hall. நீங்கள் தூரத்தில் உட்கார்ந்திருக்கலாம். You may be seated far away from the stage. நீங்கள் வெளியில நின்று கொண்டிருக்கலாம். You may be standing out of the church. உன்னை பார்த்தவர் சொல்லுகிறார், And to you he speaks, உன்னை நான் நேசிக்கிறேன். I love you. உன் பேர் எனக்கு தெரியும். I know your name. உன் வீடு எனக்கு தெரியும். I know your house. உன்னுடைய அந்தரங்கம் எனக்கு தெரியும். I know your secret parts. உன்னை நான் நேசிக்கிறேன். I love you, my child. ருகாமா, Ruhama, என் இரக்கம் உனக்கு கிடைக்கும். you will have my mercy. என் கிருபை உனக்கு கிடைக்கும். You will have my grace. என் அன்பு உனக்கு கிடைக்கும். You will have my love. என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு You கிடைக்கும். will surely have my blessings. உன்னை அம்மி என்று சொல்ல I விரும்புகிறேன். want to call you Ammi. உன்னை அம்மி என்று சொல்ல I விரும்புகிறேன். want to call you Ammi. அம்மி என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know the meaning of Ammi? நீ என் சொந்த ஜனம். You are my own people. நீ என் சொந்த ஜனம். You are my own people. நான் உன் தேவன். I am your own நான் God. உன் பட்சத்தில் நிற்பேன். I will stand at your side. நான் ஆபிரகாமின் தேவன் மாத்திரமல்ல, Not only God of Abraham, நான் ஈசாக்கின் தேவன் மாத்திரமல்ல, not only the God of Isaac, நான் யாக்கோபின் தேவன் மாத்திரமல்ல, not only the God of Jacob, நான் எலியாவின் தேவன் மாத்திரமல்ல, not only the God of Elijah, நான் எலிசாவின் தேவன் மாத்திரமல்ல, not only the God of Elisha, நான் தானியேலின் தேவன் மாத்திரமல்ல, not only the God of Daniel. நான் உன் I தேவன். am your own God. நான் உன் தேவன். I am your own God. நான் உனக்கு சொந்தம். I am your own. நான் உனக்கு சொந்தம். I belong to you, my child. நீ எனக்கு சொந்தம். You belong to me. அவர்கள் நடுவிலே நான் உலாவுவேன். I will walk among them. நான் அவர்கள் நடுவிலே உலாவுவேன். I will walk among them. அவர்களுடைய தேவனாயிருப்பேன். I will be their own God. அவர் உங்களுடைய தேவனாயிருக்க விரும்புகிறார். He wants to become your own God, beloved. இந்த புதிய ஆண்டிலே This new year, உங்களுக்கு அவர் இரக்கத்தை தருகிறார். He gives His mercy unto you. அவர் உங்களை சொந்த ஜனமாய் அங்கீகரிக்கிறார். He is accepting you as His own people. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் அவர்கள் நடுவிலே உலாவி I will walk among them. அவர்களுடைய தேவனாயிருப்பேன். I will be their own God. அவர்கள் என் சொந்த ஜனங்களாயிருப்பார்கள். And they shall be my own people. ஆண்டவர் உலாவுகிற சில இடங்களை பற்றி நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். I want to point out some incidents, places where the Lord walked. உபாகமம் 23ஆம் அதிகாரம். Deuteronomy chapter 23. உபாகமம் 23ஆம் அதிகாரம். Deuteronomy chapter 23. 14ஆம் வசனம். Read verse 14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தையும் உன் பாளையத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். He walketh in the midst of thy camp. நான் அவர்கள் நடுவிலே உலாவுவேன். I will walk among them. அவர்களுடைய தேவனாயிரு. I will be their own God.
அவர்கள் என்னுடைய ஜனங்களாயிருப்பார். They shall be my own people. அவர் பாளையத்திலே உலாவுகிறவர். He walks in the midst of the camp. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. தேவன் உங்கள் நடுவிலே ஒரு உலாவ விரும்புகிறார். The Lord wants to walk among you. நீங்கள் அவருடைய ஜனங்களாயிருந்தால், If you are his own people, அவர் உங்களுடைய தேவனாயிருப்பார். if he is your own God, அவர் உங்கள் நடுவிலே உலாவுவார். he will walk among you. ஆண்டவர் உலாவுகிறதான அந்த சந்தர்ப்பத்திலே, In the incident in which God was walking, அந்த இடம் பரிசுத்தமாகிறது. that place itself is sanctified. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஒரு வெளிப்படுத்தல் இருந்தது. And there was a revelation for the people of Israel. ஆண்டவர் இங்கே உலாவுகிறார். And the Lord is walking here. இந்த பாளையத்திலே ஆண்டவர் உலாவுகிறார். The Lord walks in this camp. நம்முடைய நடுவிலே அவர் உலாவுகிறார். He's walking among us. சுத்தமாக வைத்திருந்தார். And they kept their camp clean. பரிசுத்தமாக வைத்திருந்தார். And they kept their camp holy. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அவருடைய ஜனங்கள் நடுவிலே அவர் உலாவுகிற தேவன். And his people, and God walks among them. பாளையத்திலே அவர் உலாவுகிறவர். And he walks in the camp. பரிசுத்த ஜீவியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். Give importance to the holy life. பரிசுத்த ஜீவியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். Give importance to the life of holiness. உங்களுடைய எண்ணங்களிலே உங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தை விரும்புங்கள். You desire holy life even in your thoughts. ஒரு அருமையான பரிசுத்தவான் பாஸ்டர் டி அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். And pastor, our beloved pastor T.U. Thomas had taught us like this. காலையிலே எழும்பி பரிசுத்தத்திற்காக அழுங்கள். Early morning rise up and cry for holiness. காலையிலே எழும்பி பரிசுத்தத்திற்காக அழுங்கள். Early morning rise up and weep for holiness. எவ்வளவு வெளியேறப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. What a precious word it is. உங்கள் பாளையத்திலே அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். Yes, he walks in the midst of thy camp. பிரியமானவர்களே, அது பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். Beloved ones, you need to be preserved holy. பிரியமானவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Preserve holiness in your soul, spirit and body, beloved. இரண்டாவது, Secondly, அவர் கூடாரத்திலே உலாவுகிறவர். he walks in the tabernacle. அவர் கூடாரத்திலே உலாவுகிறவர். He walks in the tent. இரண்டாம் சாமுவேலின் புத்தகத்திலே படிக்கும் பொழுது, When we read in Psalm 2, 7ஆம் அதிகாரம், second Psalm, இரண்டாம் சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 Samuel chapter 7 verse 6, sorry. நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். கூடாரத்திலே நான் உலாவினேன். I walked in the tent and in a tabernacle. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. நம்முடைய பாஸ்டர் எம்டி ஐயா அழகாய் சொல்வார். Our deputy chief pastor used to say like this beautifully. எத்தனையோ ஊழியக்கார கூட்டத்திலே இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். In many workers meetings I have heard this from his mouth. கூடாரத்திலே நம்முடைய தேவன் கூடாரத்திலே உலாவுகிறவர். Our Lord God walks among the tabernacle. பாஸ்டர் எம்டி ஐயாவுடைய வெளிப்படுத்தல் என்ன தெரியுமா? Do you know the revelation of a pastor MT ஐயா? ஆண்டவர் தாழ்மையுள்ளவர். Our Lord is a Lord of humility. பாளையத்திலே உலாவுகிற தேவன் பரிசுத்தர். The Lord God who walks in the tabernacle is holy. பாளையத்திலே உலாவுகிற உன் தேவன் பரிசுத்தர். Lord God who walks in your tabernacle is holy. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று கேருபீன்கள் அவரை துதித்துக் கொண்டே ஓயாமல் துதித்துக் கொண்டே இருக்கிறார். Cherubims without ceasing they praise, continually praising God, saying this, that holy, holy, holy is the Lord. அந்த கூடாரத்திலே உலாவுகிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know the meaning of he walks in the tabernacle? தாழ்மையுள்ளவர். He is a humble God. பெரிய அரண்மனையிலே வாசம் பண்ணுகிறவர் அல்ல. He is not the God who dwells in palace. பெரிய கட்டடத்திலே நவீன கட்டடங்களிலே வாசம் பண்ணுகிறவர் அல்ல. He is not dwelling in highly technologized infrastructures and buildings. ஒரு எளிமையான கூடாரத்திலே, In a very simple tent, அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். he is walking. பாஸ்டர் எம்டி சொன்னாங்க, மணல் தான் அதுல இருந்துச்சுன்னு சொன்னாங்க. And Pastor MT used to say like this, only soil, dust we had. அதுல ஒரு டைல்ஸ் கூட கிடையாது. Even no tiles was not there. அதுல ஒரு மொசைக் கூட கிடையாது. And mosaic was not there. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. சாதாரண மணல் தான் அதுல இருக்கிறது. And just a ground floor. அந்த சாண்ட், a sand floor. மணல் தான், வனாந்திரம் தானே. And that was a wilderness. அந்த கூடாரத்தின் மணலிலே
அவர் ரொம்ப எளிமையாக சாதாரணமாக உலாவிக் கொண்டிருக்கிறார். In the sand of the tabernacle he is walking very simply. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். I will be their own God. அவர் என்னுடைய ஜனமாயிருப்பார். And they shall be my own people. நான் அவர்கள் நடுவிலே உலாவுவேன். I will walk among them. நாம் ஆண்டவருடைய ஜனம் என்பதை மறந்துவிடக் கூடாது. We should not forget that we are his people. நீங்கள் ஆராதிக்கிற தேவன், The God whom you worship, நீங்கள் நேசிக்கிற தேவன், the God whom you love, அவர் தாழ்மையுள்ள தேவன். he is a God of humility. அவருடைய மனத்தாழ்மையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. Let us receive his whole humility. அவருடைய எளிமையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. Let us receive his simplicity. தாழ்மையுள்ளவன் உயர்த்தப்படுவான். He that is humble shall be exalted. பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான். God resisteth the proud. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அவர் கூடாரத்திலே உலாவுகிறார். Yes, he is walking in the tabernacle. மூன்றாவதாக Thirdly, அவர் தோட்டத்திலே உலாவுகிறார். he walks in the garden. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆதியாகமத்திலே நாம் படிக்கிறோம். We read in Genesis 3ஆம் அதிகாரம் chapter 3. 8ஆம் வசனம். Read verse 8. அவர் தோட்டத்திலே உலாவுகிறார். He walks in the garden. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே உலாவுகிற தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். They heard the voice of the Lord God walking in the garden in the cool of the day. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அவர் தோட்டத்திலே உலாவினார். He walked in the garden. அவருடைய சத்தத்தை கேட்டார்கள். They heard his voice. நான் அவர்களுடைய தேவனாயிருப்பேன். I shall be their அவர்கள் God. ஜனங்களாயிருப்பார்கள். They shall be my people. நான் அவர்கள் நடுவிலே உலாவுவேன். I will walk among them. பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு அவர்கள் பேசினார். Yes, beloved ones, they spoke with God in the Garden of Eden. முகமுகமாய் பேசினார். Face to face they had a ஒரு conversation. தகப்பனிடத்திலே பேசுவது போல பேசினார். Like as unto a father they spake unto God. ஒரு சிநேகிதரிடத்திலே பேசினது போல பேசினார்கள். Like they speak unto a friend, they spoke unto அது God. ஒரு அருமையான அனுபவமாக இருந்தது. And that was a beautiful experience. நீங்கள் அவருடைய ஜனமாயிருந்தார். If you are his own people, அவர் உங்களோட பேச விரும்புகிறார். he wants to speak with you. நீங்கள் அவரோட பேச விரும்புகிறார். He wants you to speak with him. ஒரு பாஸ்டர் ஒரு நாள் விதமாய் பிரசங்கம் பண்ணினார். A pastor preached one day like this. அவர் இப்படி சொன்னார். He told like this. நாம் ஜெபம் பண்ணும்போது தேவனோடு பேசுகிறோம். When we pray, we speak unto God. ஒரு மனிதன் ஜெபிக்கும் போது அவன் தன் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறான். When a man is praying, he is speaking unto his God. அந்த பாஸ்டர் தொடர்ந்து சொன்னார். Continually, that pastor told like this. நாம் பைபிள் படிக்கும் பொழுது, When we read the Bible, நாம் வேதாகமத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, when we meditate the scripture, அந்த தேவன் நம்மோடு பேசுகிறார். that God will speak unto us. நாம் ஒன் வேல தான் இருக்கிறோம். And we are in one way communication. நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். And we speak continually. அது வேணும் இது வேணும் என்று பேசிக்கொண்டே இருக்கிறோம். I need this, I need that. We speak like நாம் this. ஜெபிக்கிற பழக்கம் உடையவர்கள். We have the habit of praying. நாம் ஒரு மணி நேரம் ஜெபிக்க அறிந்திருக்கிறோம். And we know how to pray 1 hour. உபவாசத்தை ஜெபிக்க அறிந்திருக்கிறோம். We know how to fast and pray. நாம் தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறோம். We keep communing with God. ஆனால் தேவன் நம்மோடு பேசுகிறார் என்பதை பலரும் காத்திருக்கிறது. But many of us are not tarrying for God to speak to us. தேவன் உங்களோட பேச வேண்டுமா? Do you want God to speak to you? தேவன் உங்களோட பேச வேண்டுமா? Do you want God to speak to you? ஒரு எளிமையான ஒரு விளக்கத்தை அந்த பாஸ்டர் பிரசங்கத்திலே சொல்லிவிட்டார். And that pastor gave a very simple explanation in his sermon. வேதத்தை திறந்து வாசியுங்கள். Open your Bible and read. வேதத்தை திறந்து வாசியுங்கள். Open your Bibles and read. தேவன் உங்களோட பேசிக்கொண்டே இருப்பார். God will continually speak to you. தேவன் உங்களோட பேசிக்கொண்டே இருப்பார். God will keep on speaking unto you. அவருடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கும். His verses one after the other it will speak unto you. அந்த வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும். That word of God will bless you. அந்த வசனம் உங்களை தைரியப்படுத்தும். That word of God will encourage you. அந்த வசனம் உங்களை உற்சாகப்படுத்தும். That word of God will give you a cheer. அந்த வசனம் உங்களை ஆறுதல்படுத்தும். That word of God will comfort you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பிரியமானவர்களே, Yes, நம்முடைய beloved ones. தேவன் நம்மோடு பேசுகிற தேவன். God is a God who will speak unto us. அவர்கள் என்னுடைய ஜனங்களாய் இருப்பார்கள். And they shall be my people. நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். And I will be their God. அவர்கள் நடுவிலே நான் உலாவுவேன். I will walk among them. பிரியமானவர்களே, அவர்கள்
அவருடைய சத்தத்தை கேட்டார்கள். Yes, beloved ones, they heard his voice. தேவன் அவர்களோடு பேசினார். The Lord God spake unto them. அவர்கள் தேவனோடு பேசினார்கள். They spake unto God. நீங்கள் தேவ சத்தத்தை கேட்கும்போது When you hear the voice of God, ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. two things happen. ஒன்று, பாவமே இல்லாத இடத்துக்கு வந்து விடுவீர்கள். You will come to a place where you will not have any sin. தோட்டத்திலே பாவமே இல்லை. In the garden there is no sin. பாவம் அறியாத தேவன் என்று சொல்லிரோம். And we call God as God who knows not sin. இயேசுவை குறித்து ஒரு அழகான வசனம் இருக்கிறது. And about Jesus there is a beautiful verse in the Bible. பிரியமானவர்களே, பரிசுத்த பவுல் கொரிந்து சபையாருக்கு இயேசுவை குறித்து, கிறிஸ்துவை குறித்து அழகாய் சொல்லுகிறார். Beloved ones, and Paul is writing to church of Corinth about Jesus Christ and beautifully like this. பாவம் அறியாத இயேசு, Jesus who knew not sin. பாவம் அறியாத இயேசு, Jesus who knew not sin. அவரை நமக்காக பாவமாக்கினார். And he was made sin for us. தோட்டத்தில் உலாவும் போது என்ன நடக்கும் தெரியுமா? Do you know what will happen when he walks in the garden? பாவம் அறியாதவர்களாக மாறிவிடுவோம். And we will become people we don't know sin. அதுதான் ஏதேன் தோட்டத்தின் விசேஷம். That is the speciality of Garden of Eden. எத்தனையோ தோட்டங்களுக்கு நீங்கள் போயிருக்கலாம். You might have visited many gardens in your life. எத்தனையோ தோட்டங்கள் உலகத்தில் இருக்கிறது. And many gardens are there in the world. ஆனால் பைபிளிலே ஒரு அழகான தோட்டம் இருக்கிறது. But in the Bible we see a beautiful garden. ஏதேன் தோட்டம், Garden of Eden. அவருடைய ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். His people are there. அவருடைய தேவன் அங்கே இருக்கிறார். His God is there. அவர்கள் நடுவிலே அவர் உலாவுகிறார். And he walks among them. தோட்டத்திலே உலாவுகிறவருடைய சத்தத்தை கேட்கிறார்கள். They heard his voice walking in the garden. நீ தேவனோடு பேச தொடங்கும்போது, When you start to speak unto God, அவர் உன்னோடு பேசுவதை கேட்க தொடங்கும்போது, when you start to hear his voice in your life, பாவம் அறியாத இடத்திற்கு நீ போய் விடுகிறாய். you will reach a place in which you will not know sin. இன்னொன்று, Another thing, ஏதேன் தோட்டத்தின் விசேஷம், இன்னொரு விசேஷம் another speciality of the Garden of Eden. என்ன தெரியுமா? Do you know what is it? சொல்லுங்கள். Tell that. வியாதியே இல்லை. There is no sickness. வியாதியே இல்லை. There is no sickness. வியாதியே இல்லாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Those who say, I don't have any sickness, put up your hands and say hallelujah. வியாதியே இல்லைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். வியாதி இருக்குன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். மெஜாரிட்டி வியாதி இருக்கு. Majority is, ஊழியக்காரங்க கூட வியாதி இருக்கு. even servants of God have sickness. விசுவாசிகள் கூட வியாதி இருக்கிறது. And even the believers are having sickness. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. தோட்டத்திலே அவர் உலாவுகிறவர். He is the God who walks in the garden. ஏதேன் தோட்டத்தின் விசேஷம் என்ன தெரியுமா? Do you know the speciality of the Garden of Eden? அங்க என்ன இல்லை? வியாதி இல்லை. There is no sickness at all. இன்றைக்கு நீ அவருடைய ஜனமாக இருக்கிறாய். Today you are his people. பிடிச்சுக்கொள்ளுங்க. Cleave this. பிடிச்சுக்கொள்ளுங்க. Catch this. ஆமா, நான் உம்முடைய ஜனம். I am your people. நீர் என்னுடைய தேவன். You are my God. நான் அவர்கள் நடுவிலே உலாவி, I will walk among them. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன். I will dwell among them. இன்றைக்கு கர்த்தர் அநேகரை குணமாக்க போகிறார். Tonight God is going to heal many. அநேகரை கர்த்தர் குணமாக்க போகிறார். God is going to heal many. அநேக ஊழியர்களை குணமாக்க போகிறார். He is going to heal many servants of God. அநேக விசுவாசிகளை குணமாக்க போகிறார். He is going to heal many believers. உன்னுடைய பிள்ளைகள் சிறிய வயதில் வியாதியா இருக்கிறார்கள். Your children are sick even at their young age. ஒரு நாள் ஒரு சிறு பிள்ளையை கொண்டு வந்தார்கள். One day they brought a small child. பாஸ்டர், சுகர் இருக்குது பாஸ்டர். Pastor, she is having diabetes. ரொம்ப பரிதாபமாக இருந்தது. And it was a pitiable state. 10 வயசு கூட இல்லை. It is not 10. பிறக்கும் போதே அவன் சுகரோடு பிறந்திருக்கிறார். Even at her birth, she was born. கொடுமையான ஒரு விஷயம். What a wretched state it is. இயேசு குணமாக்குகிறார். Jesus is healer. உன் பிள்ளைகளை இயேசு குணமாக்க முடியும். Jesus can heal your children. இயேசு உங்களுடைய நோய்களை குணமாக்க முடியும். Jesus can heal your sickness. குணமாக்குகிற இயேசு நம்முடைய நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். Jesus the healer is moving in our midst. அவர்கள் என் ஜனம்தான். Yes, they are my people. அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள். They are the children that will not lie. என்று சொல்லி அவர்களுக்கு அவர் இரட்சகரானார். Saying so, he became their own savior. அவர் காயங்களை அடைந்தார். And he accepted wounds. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். By his stripes we are healed. குணமாக்கும் வல்லமை நம்முடைய மத்தியிலே கிரியை செய்யட்டும். Let the power of healing may operate in our midst. இன்றைக்கு கர்த்தர் உங்களை குணமாக்க போகிறார். Tonight God is going to heal you. அற்புதமான சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Miraculous healing you are going to obtain. அவர் தோட்டத்திலே உலாவுகிற தேவன். He is
the God who walks in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே உலாவுகிற தேவன். He is the God who walks in the Garden of Eden. அவர் சத்தத்தை நீங்கள் கேளுங்கள். Hear his voice, ஒரு beloved. வார்த்தை சொன்னால் போதும். Just one word is enough. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். Just a single word is enough. நீங்கள் சுகமாவீர்கள். You will be healed. நீங்கள் சுகமாவீர்கள். You will be healed. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. நீங்கள் சுகமாவீர்கள். You shall be healed. அடுத்ததாக Nextly, அவர் ஆலயத்திலே உலாவுகிறவர். he is the Lord God who walks in the அவர் temple. ஆலயத்திலே உலாவுகிறவர். He is the God who walks in the temple. யோவான் சுவிசேஷத்திலே படிக்கும் பொழுது, When we come to Gospel according to St. John, மார்க்குவின் சுவிசேஷத்திலே வாசிக்கும் பொழுது, Gospel according to St. Mark, 11ஆம் அதிகாரம் chapter 11, 27ஆம் வசனம். verse 27. அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். அவர் தேவனுடைய ஆலயத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். He was walking in the temple of God. தேவனுடைய ஆலயத்திலே அவர் உலாவினார். He was walking in the temple அவர் ஆலயத்தை சுத்திகரித்தார். and he purged the temple. கர்த்தருடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொன்னார். And he said, the zeal concerning the house of God had consumed me. தேவாலயத்திலே அவர் உலாவுகிறவர். Yes, the Lord God will walk in the temple of God. ஆலயத்திலே அவர் உலாவுகிறவர். He is the God who walks in the camp. கூடாரத்திலே அவர் He உலாவுகிறவர். is the God who walks in the tents and tabernacles. தோட்டத்திலே உலாவுகிறவர். He is the God who walks in the garden. தேவனுடைய ஆலயத்திலே அவர் உலாவுகிறவர். And he is the God who walks in the temple of God. கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த வைராக்கியத்தினால் அவர் பட்சித்து எரிகிறவராயிருந்தார். And through the zeal of God about the house of God, he was being consumed. யோவான் சுவிசேஷம் Gospel according to St. 2ஆம் John, அதிகாரம் chapter 2, 17ஆம் வசனம். read verse 17. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவுக்கு வந்தார்கள். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. The zeal of thine house hath eaten me up. வைராக்கியம் உள்ள ஒரு இயேசுவை நாம் இங்கே பார்க்கிறோம். Here we see a Jesus who is very zealous. ஆலயத்திலே உலாவுகிறவர் என்றால் அர்த்தம் என்ன? He is walking in the temple of God. What does it mean? பக்தி வைராக்கியம் நிறைந்தவர். He is a God of zeal. சீயோனுக்காக, Yes, for Zion. எருசலேமுக்காக, Yes, for Jerusalem. அவர் கடு வைராக்கியம் உள்ளவராக, As a God having a fury and zeal, பிரியமான அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். he is walking, beloved. அவர் இளைப்படைவதில்லை. He will not அவர் delay. சோர்ந்து போவதில்லை. And he will not faint. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நான் அவர்கள் நடுவிலே உலாவுவேன். I will walk among them. நான் அவர்கள் நடுவிலே உலாவுவேன். I will walk among them. அவர்கள் என்னுடைய ஜனங்களாயிருப்பார்கள். They shall be my people. நான் அவர்களுடைய தேவனாக இருப்பேன். I shall be their God. நான் அவர்களை இஸ்ரவேல் என்று சொல்ல விரும்பவில்லை. I don't want to call them Jezreel. அவர்களை லோருகாமா என்று சொல்ல விரும்பவில்லை. I don't want to call them Lo Ruhama. லோகம்மி என்று சொல்ல விரும்பவில்லை. I don't want to call them Lo-Ami. ருகாமா என்று சொல்ல விரும்புகிறேன். I want to call them Ruhama. தேனியிலே கொஞ்ச நாள் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். I served God at Theni for a while. அப்பொழுது இங்க இருக்கிற சென்ட்ரல் பாஸ்டர் தான் அங்கே சென்ட்ரல் பாஸ்டராக இருந்தார். And then the central pastor who is here now, he was their central pastor then. அங்கே ஒரு சின்ன பிள்ளை. And there was a small lad, a small child. அவளுடைய பேர் கேட்டேன். உன் பேர் என்னன்னு கேட்டேன். I asked her name. அவ சொன்னா ருகாமா என்று சொன்னார். And she replied me, my name is Ruhama. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. உங்களை பார்த்து அவர் லோருகாமா என்று சொல்ல விரும்பவில்லை. He don't want to call you Lo Ruhama. உங்களை பார்த்து ருகாமா என்று சொல்ல விரும்புகிறார். He wants to call you Ruhama. அநேகருக்கு இரக்கம் கிடைக்க போகிறது. Many are going to obtain mercy this night. இரக்கம் அநேகன் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. Mercy is descending down upon many. உன்னை பார்த்து லோகம்மி என்று சொல்ல விரும்பவில்லை. He does not want to call you Lo-Ami. உன்னை பார்த்து அம்மி
என்று சொல்ல He விரும்புகிறார். wants to call you Ammi. நீ என்னுடைய சொந்த ஜனம், You are my own people. நான் உன் சொந்த தேவன். I am your own God. உரிமை பாராட்டுவோமா? Let us cling and cleave உரிமை unto Him. பாராட்டுவோமா? Let us cleave unto Him. முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் Those who படியிடுங்க. can stand on your knees, you can stand on your முழங்கால் knees. படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க. Those who can be on your knees, can be on your knees. பிரியமானவர்களே, உங்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள். Beloved ones, closing your eyes, tell Him to the Lord. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, Lord, bless me. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Oh Lord, bless me, O இந்த Lord. முதல் கூட்டத்திலே நான் வந்திருக்கிறேன். I am come to the first meeting. இந்த கன்வென்ஷனுக்கு நான் I வந்திருக்கிறேன். have come to this convention. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். Oh Lord, bless me, O Lord. ஓ, என்னை ருகாமா என்று நீர் அழைக்க விரும்புகிறீர். You want to call me Ruhama. என்னை அம்மி என்று அழைக்க You விரும்புகிறீர். want to call me Ammi. ஓ, உம்முடைய இரக்கம் எனக்கு வேண்டும் Lord, ஆண்டவரே. I need your mercy, O Lord. ஓ, உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. I need your grace, O Lord. ஓ, நான் உம்முடைய ஜனமாய் மாற விரும்புகிறேன். I want to become your own people, O நீர் Lord. என்னுடைய தேவனாய் மாற நான் வாஞ்சிக்கிறேன். I desire that you be my God. நான் அவர்கள் நடுவிலே I உலாவுவேன். will walk among them. நான் அவர்கள் நடுவிலே I உலாவுவேன். will walk among them. அவர்களுடைய ஜனமாயிருப்பேன், அவருடைய தேவனாயிருப்பேன். I will be their own God. அவர்கள் என்னுடைய ஜனமாயிருப்பார்கள். They shall be my own people. ஓ, தேவன் உங்களை நேசிக்கிறவராய் வந்திருக்கிறார். God is a God who loves you. He's moving in our midst. ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க. Just a single drop of tear. ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க. Just shed one drop of tear. உடைந்த உள்ளத்தோடு அவருடைய சமூகத்திலே காணப்படுவோமாக. Let us be found in His presence with a broken heart. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எனக்கு வேண்டும். Oh Lord, I need your mercy. என் வாழ்க்கையை மாற்றுங்க. Change my life. என் ஜீவியத்தை மாற்றுங்க. Convert my life, O Lord. என்னை சுத்திகரிங்க. Sanctify என்னை me. பரிசுத்தப்படுத்துங்க. Oh, make me holy. இதோ அவர் உனக்கு இரட்சகராய் மாற விரும்புகிறார். He wants to become your savior. சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். He is hanging on the cross. ஓ, சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். He is hanging on the cross. ஓ, அந்தகாரத்தின் வல்லமைகள் விலகுகிறது. The powers of darkness are dispelling. அந்தகாரத்தின் வல்லமைகள் விலகுகிறது. Powers of darkness are dispelling away. அந்தகாரத்தின் வல்லமைகள் விலகுகிறது. Powers of darkness are dispelling. வெளிச்சம் உதிக்கிறது. Light is coming down. வெளிச்சம் உதிக்கிறது. Light is shining forth. வெளிச்சம் உதிக்கிறது. Light comes down. மகிமை பிரகாசிக்கிறது. The glory is shining. மகிமை பிரகாசிக்கிறது. Glory shine forth. மகிமை பிரகாசிக்கிறது. The glory shines forth. அந்நிய பாஷைகளை பேசுங்க. Speak in tongues. அந்நிய பாஷைகளை பேசுங்க. Speak in tongues. அந்நிய பாஷைகளை பேசுங்க. Speak in unknown tongues. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Open your mouth and praise God. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Open your mouth and praise God. கைகளை தட்டுவோமாக. Let us clap our hands. கைகளை தட்டுவோமாக. Let us clap our hands. ஆவியானவர் எங்கேயோ, Where the Spirit of God is. ஆவியானவர் எங்கேயோ, Where the Spirit of God is. அங்கே விடுதலை உண்டு. There the liberty is. அங்கே விடுதலை உண்டு. There is the liberty. பெற்றுக்கொள்ளுங்க. Receive your deliverance. மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the hope. விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the deliverance. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Receive your healing. ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Receive your victory. ஆமென். யூதர்கள் அந்த ஸ்லாக்கியத்தை இழந்து விட்டார். Yes, Jews lost the privilege. சொந்த ஜனங்கள், His own people, அவருடைய சொந்த தேவன் their own God. எவ்வளவு ஆசையோடு இறங்கி வந்தார். With what much desire He came down. யூதர்களுக்காகவே அவர் இறங்கி வந்தார். Only for Jews He descended down. இஸ்ரவேல் மக்களுக்காகவே அவர் இறங்கி வந்தார். Only to the people of Israel He came down. ஆனா சொந்த ஜனங்களோ அவரை புறக்கணித்தார்கள். But His own people rejected Him.
பரபாஸ் எங்களுக்கு போதும். We need Barabbas. பரபாஸ் எங்களுக்கு போதும். Barabbas is enough for us. இந்த இயேசு எங்களுக்கு வேண்டாம். We don't want this Jesus. இந்த இயேசுவை சிலுவையிலே அறையுங்கள். Crucify Jesus. இந்த இயேசுவை கொன்று போடுங்கள். Kill Jesus. நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? What you want to say now? யூதர்களைப் போல சொல்ல போகிறீர்களா? Do you want to say like that Jews? இந்த இஸ்ரவேலரைப் போல சொல்ல போகிறீர்களா? Do you want to say like those Israelites? ஓ இயேசுவே நீர் எங்களுக்கு வேண்டாம். Oh Jesus, we don't want you. நாங்கள் புறஜாதிகளைப் போல ஜீவிக்க போகிறோம். We go to live like Gentiles. அந்நிய ஜனங்களைப் போல நாங்கள் ஜீவிக்க போகிறோம். We want to live like strange people. எங்களுக்கு மனிதர்கள் ராஜாக்களா இருந்தால் போதும். It's enough. Men be kings unto us. ஒரு தேவன் எங்களுக்கு ராஜாவாய் வேண்டியதில்லை. We don't want a Lord to be our king. இயேசுவை அவர்கள் புறக்கணித்தார்கள். They rejected Jesus. இதோ உன் கதவை இயேசு தட்டுகிறார். Behold, Jesus knocks at your door. வாலிபனே, Oh young man. வாலிபனே, Oh young man. இயேசு உன் கதவை தட்டுகிறார். Jesus knocks at your door. ஓ இந்த முதல் கூட்டத்திலே In the first meeting itself, உன்னுடைய கதவு பலமாய் தட்டப்படுகிறது. your door is knocked loudly. உன் கதவு பலமாய் தட்டப்படுகிறது. Your door is being knocked down loudly. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, Any man heareth my voice. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு Any man hearing my voice. கதவை திறந்தார். If he opens to me. கதவை If திறந்தார். he opens to me. நான் அவனுக்குள்ளே வருவேன். I will come into him. அவனோடு நான் தங்குவேன். I will dwell with him. அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன். I will sup with him. இயேசுவுக்கு கதவை திறப்போமாக. Let us open our doors to உங்கள் Jesus. கதவுகள் திறக்கட்டும். Let your doors be opened. உங்களுடைய கதவுகள் திறக்கட்டும். Let your doors be opened. Hallelujah. Rabakadabakatura. 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 Rabakatura Maria. Hallelujah. Hallelujah. Rabaria Katuraria. Amen. Hallelujah. Hallelujah. Rabaria Karabadia, Rabaria Katuraria Karavaria, Rabaria Karabadia Katuraria Karavaria, Rabaria Katuraria Katurabadia Rava. Hallelujah. 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 Rabakatura, 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 Rabakatura Maria. Hallelujah. அவர்கள் என் ஜனம்தான் என்றும், They are my own people. அவர்கள் என் ஜனம்தான் என்றும், Surely they are my people. அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும், Their children that will not lie. அவர்கள் பொய் சொல்லாத பிள்ளைகள் என்றும், That they are my children that will never speak lie. நம்பி Believing that. விசுவாசித்து Trusting that. அவர்களுக்கு இரட்சகரானார். He became his own, their own savior. அவர்களுக்காக பலியானார். He became a sacrifice for them. அவர்களுக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். He shed his blood upon the cross for them. தேவ சமூகத்திலே உண்மை சொல்வோமா? Let us speak truth in the presence of God. உம்மை நேசிக்கிறேன். Oh Lord, I love you. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Lifting up our both hands, say, தயவு செய்து ஒருவரும் பொய் சொல்லாதிருங்கள். please don't tell lie anybody. நீ வஞ்சனை செய்யாதிருக்கும் மகன். And if you don't speak lie, நீ வஞ்சனை செய்யாதிருக்கும் மகன். and you are a daughter who will not lie, நீ பொய் சொல்லாத ஒரு தேவனுடைய பிள்ளை. you are a child of God who will never speak lie. ஆண்டவர் உன் நம்புகிறார். The Lord is believing you. உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. Oh Lord, I love you, Lord. முழு இருதயத்தோடு, With all my heart, முழு இருதயத்தோடு, with all my soul, உம்மை நான் நேசிக்கிறேன். I love you, Lord.
ஆமென். ஷோலிங்கர் என்ற ஒரு ஊரிலே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். I served God at a place called Sholinger. இப்பொழுது வேலூர் சென்டர்லேயே அது இருக்கிறது. Now this Sholinger Faitham is in Velu Center. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். I visited the house there. அவர்கள் இந்த களிமண்ணை பிசைந்து பானை செய்வார். They are the potters. They used to do work in the clay. களிமண்ணை பிசைந்து செங்கல் சுடுவார்கள். And they used to make bricks out of clay. ஒரு நாள் அவர் வீட்டுக்கு விசிட்டிங் போனால் அவர்கள் எல்லாம் ரொம்ப குடும்பமாக அந்த களிமண்ணை மிதித்து கொண்டிருந்தார். And one day when I visited their house, altogether the whole family were doing some work with clay. நான் கேட்டேன், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? And I asked them, how you got saved? எப்படி இந்த சபைக்கு நீங்கள் வந்தீர்கள்? How you came to this church? I asked them. அந்த தாய் சொன்னார்கள், That mother replied, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். I saw a dream. எனக்கு ஒரு வியாதி இருந்தது. I had a sickness. நான் புற்றுநோயால் கஷ்டப்பட்டு I கொண்டிருந்தேன். was suffering from cancer. நான் டாக்டரை எல்லாம் போய் பார்த்து கொண்டிருந்தேன். I met many doctors and visited them. ஒரு நாள் இரவு One night, ஒரு புறா என்னுடைய சொப்பனத்திலே வட்டமடித்துக் கொண்டே இருந்தது. a dove in my dream, it was rounding about my house. வெண்மையாக இருந்தது. It was white. அது ஒரு வெள்ளை புறா. It was a white dove. அது சட்டைகளை விரித்து என்னுடைய வீட்டிலே அது பறந்து கொண்டிருந்தது. Flying with feathers, it was rounding about my house. எனக்கு அதனுடைய அர்த்தம் தெரியவில்லை. I didn't know the meaning of எனக்கு it. தெரிந்த இடத்துல நான் கேட்டேன். I asked unto many whom I know. ஒரு ஆள் எனக்கு சொன்னார், One person told me, இங்கே ஒரு சபை இருக்கிறது. here one church is there. அந்த சர்ச்சில் போய் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள். When you go and ask this dream about this dream to the church, they will reply. அப்போ அந்த ஆலயத்துக்கு ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தார்கள். And she visited the Sunday service at that particular church. பிரியமானவர்களே, அன்றைக்கு பிரசங்க வாக்கியம் எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம். Beloved ones, the key verse of the sermon of that Sunday service was from Jeremiah chapter 18. குயவனை பற்றி ஒரு பிரசங்கமாக இருந்தது. That was a sermon about the potter and the clay. கூட்டம் முடித்த உடனே At the end of the meeting, அந்த பிரதரிடத்திலே அவர்கள் போனார்கள். to that brother, this mother went அந்த பிரதரிடத்திலே சொன்னார், and she told, இப்படி ஒரு நான் சொப்பனம் பார்த்தேன். I saw such a dream. அதான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னார். And he told, that is the Holy அந்த Spirit. வெள்ளை புறா, That white dove, அந்த சட்டைகள் அடித்து பறந்து கொண்டிருக்கிற அந்த புறா, that dove flying with feathers, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். and that he is the Spirit of God. அவர் உன்னை குணமாக்கி விட்டார். He has already healed you. அந்த சகோதரி குணமானார்கள். That sister got healed. அந்த சகோதரி குணமானார்கள். That sister got healed. அந்த தாயார் குணமானார்கள். That mother got healed. பரிசுத்த ஆவியானவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். The same Holy Spirit is moving in our midst. புறாவை போல, As a dove, ஒரு புறாவை போல, like a dove, சட்டைகளை அடித்து flying with feathers. அவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். He is walking in our midst. வியாதியாயிருக்கிறவர்கள், Those that are sick, வியாதியாயிருக்கிறவர்கள், those that are sick, அந்நிய பாஷைகளை பேசுங்கள். speak in unknown tongues. அந்நிய பாஷைகளை பேசுங்கள். Speak in tongues. ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Praise God. சத்தமாக Loudly. உங்கள் சத்தத்தை உயர்த்தி, Lifting up your voice. உங்கள் சத்தத்தை உயர்த்தி, Lifting up your voice. உங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Praise God. அந்த பரிசுத்த ஆவியானவர் That Spirit of God, உங்கள் மேல் இறங்குவார். He will descend upon you. நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். You will receive deliverance. நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். You will receive healing. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive wonders. Hallelujah.
கட்டுடா ரப கட்டுடா 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 அரியா ரப கட்டுடா 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 ரப கட்டுடா அரியா கட்டுடா ஹalleluya 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 ஒரு திரி மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது. A candle is burning with a low light. ஒரு திரி மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது. And a candle is burning very low. அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அணைந்து விடும் போல இருக்கிறது. And it is appearing as if it will go away very soon. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, உன்னை நான் பிரகாசித்து எரியும்படியாய் வந்திருக்கிறேன். I have come here to enlighten your candle. உன்னுடைய விளக்கை நான் பிரகாசித்து எரிய செய்யும்படியாய் வந்திருக்கிறேன். I have come here to enlighten your candle lamp. உன் இருளை வெளிச்சமாக்கும்படியாய் நான் வந்திருக்கிறேன். I have come here to make your darkness into light. உன்னை நான் குணமாக்கும்படியாய் வந்திருக்கிறேன். I have come here to heal you. உன்னுடைய ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ணுவேன். I will extend your lifespan. உன்னுடைய ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ணுவேன். I will make your days to increase. உன்னுடைய ஆகாரத்தை நான் ஆசீர்வதிப்பேன். I will bless thy food. உன்னுடைய தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன். I will bless thy water. உன்னை நான் குணமாக்குவேன். I will heal you. கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says so. கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says so. Hallelujah. 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 Rabakatuda bakatuda bakatuda rabakatuda bakatuda rabakatuda bakatuda. Hallelujah. Hallelujah. கிடைக்கும் நிச்சயம் கிரீடம் எனக்கு சத்துரு வந்து கொண்டு போவதில்லை. கிடைக்கும் நிச்சயம் கிரீடம் எனக்கு சத்துரு வந்தாலும் கொண்டு போவதில்லை. கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன் தூத கூட்டத்தின் மத்தியில். கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன் தூத கூட்டத்தின் மத்தியில். கிடைக்கும் நிச்சயம் கிரீடம் எனக்கு சத்துரு வந்ததை கொண்டு போவதில்லை. கிடைக்கும் நிச்சயம் கிரீடம் எனக்கு சத்துரு வந்ததை கொண்டு போவதில்லை. கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன் தூத கூட்டத்தின் மத்தியில். கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன் தூத கூட்டத்தின் மத்தியில். கிடைக்கும் நிச்சயம் கிரீடம் எனக்கு சத்துரு வந்ததை கொண்டு போவதில்லை. கிடைக்கும் நிச்சயம் கிரீடம் எனக்கு சத்துரு வந்ததை கொண்டு போவதில்லை. கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன் தூத கூட்டத்தின் மத்தியில். கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன் தூத கூட்டத்தின் மத்தியில். கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன் தூத கூட்டத்தின் மத்தியில். கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன். தடைகளை ஆண்டவர் நீக்கி இருக்கிறார். The Lord had put away the hindrances. உன்னோடு போராடின சத்துரு அழிக்கப்பட்டிருக்கிறார். The adversary which striveth against you was beaten. உன் குடும்பத்திலே போராடின வல்லமை அழிக்கப்பட்டிருக்கிறது. The power which is striving against your family had been destroyed. உன் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டிருக்கிறது. And your bands were loosened. இரும்பு சங்கிலி, That bands of fetters of chain, iron, இரும்பு சங்கிலி, the fetters of iron, வெண்கல விலங்குகள் and the fetters of brass
உன்னை கட்டி வைத்திருக்கிற எந்த வல்லமையும், any power which has bound you, இயேசுவின் நாமத்தினாலே, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே in the name of Jesus, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். you are set free, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். you are liberated, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். you are delivered. தேவன் வெளிப்படுத்திய சத்தியத்துக்கு ஏற்ற ஒரு அபிஷேகத்தினால் நம்மை நிரப்ப போகிறார். ஆனபடியினால் ஒரு 5 நிமிடம் அந்த அபிஷேகத்தை பெற்று இந்த கூட்டத்தை முடிப்போமாக. இதே போல் ஒரு சமயம் பிறகு கிடைக்காது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கைவிடாத தேவன், உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உன்னுடைய வியாதிகளை நான் குணமாக்குவேன். ஆனபடியினால் எல்லோரும் ஒரு 5 நிமிடங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி தேவனை துதியுங்கள், துதியுங்கள். என் பாக்கியம் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்கள், பாடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கன்வென்ஷன் முதலாம் நாள் கூட்டத்தை தேவன் தாமே பொறுப்படுத்த ஆசீர்வதித்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவ சமூகம் தந்தபடியினால் சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா ஊழியங்கள், பாட்டு ஊழியம், சாட்சியின் ஊழியம், ஆவியில் நிரம்புகிற ஊழியம் எல்லாம் தேவன் பொறுப்படுத்தார், ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திவ்ய ஆலோசனை தேவன் வெளிப்படுத்தி தந்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சொந்தமான ஜனங்களாக மாற்றினபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் கூடாரத்தில் உலாவுகின்றார், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் தோட்டத்தில் உலாவினார், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். നമ്മുടെ മധ്യേ ഉലാവുകിற தேவனாயிருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் உலாவி அவர் நமக்கு தேவனாகவும் நாம் அவருக்கு குமாரர் குமாரத்திகளுமாக மாறினபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவாலோசனை வெளிப்படுத்தி தந்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆலோசனை வெளிப்படுத்திய தாசனை தேவன் கரத்தில் எடுத்து இன்னும் பாவிக்க வேண்டும், ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு பிரயோஜனப்படுத்த வேண்டும், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
നമ്മുടെ എല്ലാ ஊழியர்களை கருத்தில் எடுத்து பாவிக்கும்படியாக ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதே போல கேரளா மாநிலத்தில் திருவல்லாவில் கன்வென்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கன்வென்ஷனை பொறுப்பெடுத்தார், ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாசற்ற மகிமையான நாளுக்கு என்று தகுதிப்படுத்துகிறபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர்க்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமது கரங்களிலே கர்த்தாவே அடியார்களை தாழ்த்தி உரிமையாக்கி ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, கிருபையாக இந்த கன்வென்ஷன் தீர்மானித்த நாள் முதல் நாள் வரைக்கும் நல்லவரும் போதுமானவருமாக இருந்து கிருபையாய் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோட கன்வென்ஷனின் முதலாவது நாள் மாலை கூட்டத்தை நீர்தாமே பொறுப்படுத்தி நடத்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தபடியினால் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கூடி வந்த எல்லா நம்முடைய ஜனத்துக்காகவும் உமது ஊழியர்களுக்காகவும் புதிய ஆத்துமாக்களுக்காகவும் உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, என்னிடத்திலே வருகிற ஒருவரும் வெறுமையாய் திரும்புவதில்லை என்று கர்த்தாவே வாக்குரைத்த தேவன். ஆண்டவரே, எல்லாருடைய நிலவரங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் எல்லாருடைய நிலவரங்களை அறிந்த தேவன் கர்த்தாவே, நீர் யாவரோடு இடைப்பட்டு ஆசீர்வதித்த உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல பாடல்களை பாடியுமே ஆராதிக்கவும் பரிசுத்த ஆவியின் புது பலத்தினால் நிரப்பப்படவும் நல்ல பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க நல்ல சாட்சியை கேட்கவும் கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தபடினால் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் என் ஜனந்தான் என்றும் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார் என்கிற வசனத்தின் மூலமாக தேவரீர் நீர் எங்களுக்கு பேசின எல்லாம் உடைய நல் வார்த்தைகளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய ஜனமாக்கும்படியாக ஆண்டவரே தேவகுமாரனாகிய நீர் கர்த்தாவே எல்லாவற்றையும் துறந்து பரலோகத்தின் எல்லா மேன்மையும் துறந்து எங்களைப் போல கர்த்தாவே பாவ மாம்சத்தின் சாயல்ல ஆண்டவரே இந்த உலகத்தில் வந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பாடுபட்டு சிலுவிலே மரித்து இரத்தம் சிந்தினீர் கர்த்தாவே. எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எங்களுடைய நோய்கள் எங்களுடைய துக்கங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் நீ சுமந்து தீர்த்த தேவன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை உம்முடைய அன்பை உம்முடைய பாசத்தை நீர் கர்த்தாவே எங்கள் மேல் வைத்திருக்கிற மனதுருக்கத்தை ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுத்தி அறிவித்த உம்முடைய சிலாக்கியத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே எவ்வளவு மேன்மையான சிலாக்கியத்தை பாக்கியத்தை பெற்ற ஜனம் என்கிறதை நாங்கள் உணர்ந்த நிலையிலே நாங்கள் ஜீவிக்க வேண்டுமே. பல சந்தர்ப்பங்களே கர்த்தாவே அதை உணராதவர்களாக அந்த இஸ்ரவேல் புத்தரை போல கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே மனம் போல ஜீவித்த சந்தர்ப்பங்கள் எங்களுடைய ஜீவியத்தில் உண்டு. என்றாலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நியாயம் தீர்க்காமல் உம்முடைய இரக்கத்தை கர்த்தாவே எங்களை விட்டு மாற்றிக்கொள்ளாமல் கிருபையாக கர்த்தாவே என் ஜனம் கர்த்தாவே என்று சொந்த ஜனம் என்று கர்த்தாவே எங்களை உறுதிப்படுத்தும்படியாக நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பாராட்டின கர்த்தாவே இந்த அன்பை இந்த இரக்கத்தை இந்த சிலாக்கத்தையும் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே கர்த்தாவே மிகுந்த மனத்தாழ்மையோடு மிகுந்த தேவ பயத்தோடு வேத வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வார்த்தைகளின்படி நீர் விரும்புகிற ஒரு நல்ல ஒரு ஜீவியத்தை ஆண்டவரை செய்து நிறைவேற்றும்படியாக யாவரோடு கர்த்தாவே நீர் இடைப்பட்ட உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதற்காக நீர் யாவர் மத்தியிலையும் உலாவுகிற தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறபடியினால் கர்த்தாவே எங்களை பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றுகிறீர், எங்களை தாழ்மையுள்ளவர்களாய் மாற்றுகிறீர். கர்த்தாவே, பாவமில்லாத நிலவரத்துக்கு நீர் எங்களை கொண்டு வருகிறீர், வியாதி இல்லாத நிலவரத்துக்கு எங்களை கொண்டு வருகிறீர். கர்த்தாவே, எங்களை சீயோனாய் எருசலேமாய் மாற்றும்படியாக ஆண்டவரை நித்திய சீயோனிலே கர்த்தாவே புதிய எருசலேமை நாங்கள் பிரவேசிக்க செய்யும்படியாக எங்களுக்காக நீர் பக்தி வைராக்கியமுடையவராக எங்கள் மத்தியிலே உலாவின உம்முடைய அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சிலாக்கியத்தை உணர்ந்தவர்களாக கர்த்தாவே தேவ அன்பினால் நிரம்பி நல்ல ஒரு ஜீவியத்தை இந்த புதிய வருஷத்திலே நாங்கள் செய்து உம்முடைய மகிமையான வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளுவீராக.
வசனம் பேசின தாசரை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த கூட்டத்தை பொறுப்பேற்று நடத்தும்படியாக எங்களுடைய தலைமை பாஸ்டர்களுக்கு கொடுத்த எல்லா கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த கரங்களே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து யாவரோடும் உம்முடைய பரிசுத்த சமூகம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் நம்முடைய அனைவரோடும் விசேஷமாக தேவ சமூகத்தில் வந்த தெய்வீக ஆசீர்வாதங்கள் விடுதலையை பெற்ற எல்லா தேவ ஜனங்களோடும் கூட இன்று முதல் கொண்டு என்றென்றைக்கும் இருப்பதாக. முன்னலேலிய மறுபடியும் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.